தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். கொச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 ஆண்டுகளாக ஈரோடு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திற்கு லீவ் விடப்பட்டது, விடுமுறை மாதிரி. இன்றுதான் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பல காரணங்கள். இருப்பினும் அதாவது பழைய சொந்தங்களை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். புது சொந்தங்கள் நிறைய வரும், ஆனால் பழைய சொந்தங்களை பார்க்கும்போது ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும். அதுபோல் நீங்களெல்லாம் பழைய சொந்தங்கள். ஏன்னா பழைய சொந்தங்கள் பழகிய சொந்தங்கள் இல்லையா? அதனால் உங்களையெல்லாம் சந்திக்கும்போது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. காலையிலே பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் நீங்கள் எல்லாம் அமைதி காத்து பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து நல்ல முறையில் இந்த சங்கத்தை இயக்குவதற்குண்டான வழிவகையெல்லாம் செய்தீர்கள். அது மட்டற்ற மகிழ்ச்சி. மேலும் இந்த சங்கம் நல்ல திறமையுள்ள நபர்களை, ஆர்வமுள்ள நபர்களை, ஊக்கமுள்ள நபர்களை தேர்வு செய்து இன்னும் நிறைய சன்மார்க்க சங்கத்திற்கு உறுப்பினர்களாக சேர்த்து, ஏன்னா நம்ம பார்த்த முகமே இருக்கக்கூடாது, புதிய முகங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும்வார். நம்ம மட்டும் சன்மார்க்க சங்கத்தில் இருந்தால் போதாது, மற்றவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும்.
அந்த அளவிலே மேன்மேலும் இந்த சங்கம் வளர்வதற்கு துடிப்புள்ள, ஆர்வமுள்ள, திறமை உள்ளவர்களை தேர்வு செய்து இன்னும் ஆக்கப்பணிகளை அதிகமாக செய்து வளர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இன்று உலகம் முழுவதும் சன்மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமான வளர்ச்சி கிடையாது, அசுர வளர்ச்சி. இன்றைக்கி வெளிநாடுகளெல்லாம் பார்த்தோமானால் வள்ளலாருடைய கொள்கை வீறுநடை போட்டு கொண்டிருக்கிறது. சன்மார்க்க சங்கத்திற்கு சேருபவர்கள் அளவில்லாதவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளலாருடைய கொள்கை அவ்வளவு பெரிய உண்மையான, நேர்மையான, ஒழுக்கமான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை இல்லையா? மற்ற கொள்கைகள் மாதிரி இது அல்ல. அதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். பல்லாயிரம் ஆண்டுகளாக எத்தனையோ சங்கங்கள், எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ ஆன்மீக வரலாற்று உண்மைகளெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அதிலே இயங்கிக் கொண்டு இருந்திருக்கிறோம். இன்று எல்லாவற்றையும் விட மேலான ஒரு உயர்ந்த கருத்து ஆழமுள்ள மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று பார்த்தால் அது வள்ளலார் தோற்றுவித்த சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்தான். இது யாரும் மறுக்க முடியாது, இறைவனே மறுக்க முடியாது. ஏனென்றால் இது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம். அதான் ஐயா சொல்லுவார், நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனே, ஈடு கடந்திற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தை இன்பநடம் புரிகின்ற இறையவனே, பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கு பணியிட்டாய். நான் செய்பெறும் பாக்கியம் என்று வந்தேன். கோடு தவறாது உன்னை நான் பாடுதற்கு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளேன்னு ஆண்டவர்கிட்ட போய் வள்ளலார் கேட்குறார். ஏனென்றால் இது உயர்ந்த மார்க்கம். மற்ற மார்க்கங்களைப் போல இதில் யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது. இதில் சொற்குற்றமோ, பொருட்குற்றமோ, இல்லை ஒழுக்கை குற்றமோ எது இருந்து விடக்கூடாது. அதனால் நான் இந்த உலக மக்களுக்கு தமிழிலே பதிவு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறீர்கள். நாளைக்கு யாராவது உயர்ந்த ஒரு அறிவாளி திருவருட்பாவில் குற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அது என்னுடையதல்ல, அது உன்னுடையது என்று இறைவன்கிட்டே சவால் விட்டவர் வள்ளலார். அதனால்தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, சொற்குற்றம் பொருட்குற்றம் எதுவுமே இருக்கக்கூடாது, சொற்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளேன்னு இறைவன்கிட்ட கேட்குறார். அந்த அளவிற்கு ஒரு நேர்மையான, உண்மையான, இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பொக்கிஷம்தான் திருவருட்பா. இது ஒவ்வொரு வீட்டில் இருந்தாவே அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். படிக்கிறது கூட அப்புறம். திருவருட்பா ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். அந்த அளவிற்கு அந்த மெய்ப்பொருள் நிரம்பிய புத்தகமாக நமக்கு வள்ளல் பெருமான் அவர்கள் வடித்து தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலக மக்கள் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள். ஏன்னா மனிதனாக பிறப்பெடுப்பதற்கு நமக்கு எத்தனையோ கோடி பிறப்புகள் எடுத்து தான் இந்த பிறப்பு கிடைத்திருக்கிறது இல்லையா? அதனால் இது சாதாரணமாக கிடைத்த பிறவின்னு நினச்சிடாதீங்க. இறைவன் படைக்கின்ற பொழுது, ஆன்மாவை அனுப்புகின்ற பொழுது எடுத்த உடனே மனித பிறப்பு கொடுப்பது அல்ல. சாதாரணமான தாவரங்களிலிருந்து ஊர்வன, நடப்பன, பரப்பன, அசுரர், தேவர், அதற்கடுத்து தான் மனிதர். அப்போ இந்த பிறப்புலெல்லாம் ஒரே 7 பிறப்புன்னா 7 பிறப்புலையும் ஈஸியாக கிடைச்சி வரல. இப்போ தாவரங்கள்னா கோடான கோடி எண்ணில் அடங்காத தாவரங்கள் இருக்குது இல்லையா? தாவரங்கள்லேயே எண்ணில் அடங்காது இருக்குது. அந்த எண்ணில் அடங்காத தாவரங்களுக்குள்ளும் போய் தான் வந்திருக்கோம். சாதாரணமான விஷயம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஏன்னா புல்லாகி புருடாகி அப்படின்லாம் வரும், அது வேறு. ஆனால் இருந்தாலும் ஒரு அருகம்பில்லைன்னா அந்த அருகம்பில்லாம் 7 பிறப்பு எடுத்தாகணும். அதுக்கடுத்தது அடுத்த பிறப்பு, அதுக்கடுத்தது அடுத்த பிறப்பு. தாவரங்களிலேயே நீங்கள் கோடான கோடி பிறப்புகள் எடுத்து தான் ஊர்வனுக்கு வரணும். அது பூமியை பிடித்து கொண்டு வாழக்கூடியது எது? தாவரங்கள். அடுத்தது ஊர்ந்து செல்லக்கூடியது. அதில் எத்தனை பிறப்புகள் இருக்கிறதோ அத்தனை பிறப்புகளும் எடுத்து தாங்க நம்ம வந்திருக்கிறோம். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது போல 7 பிறப்புகள் உண்டு. 7 பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு பிறப்புக்கும் கோடான கோடி பிறப்புகள்.
அப்போ நமக்கு இறுதியாக கிடைச்சது எது என்றால் மனித பிறப்பு. அதனால்தான் மனித பிறப்பு என்பது உயர்ந்த அறிவு பெற்ற மனிதர்களேன்னு வரல. மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன அறிவு? உயர்ந்த அறிவு, சாதாரண அறிவு கிடையாது. மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் உயர்ந்த அறிவு கிடையாது. அது அறுசுவை அறிவு. ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு அறிவை சொல்லுவாங்க. ஆனால் மனிதனுக்கு மட்டும் 6 7வது அறிவு கொடுக்கப்பட்டது. 7வது அறிவினுடைய கோணத்தில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவு மழுங்கப்பட்டிருக்கிறது. அறிவு இருக்கிறது, அறிவு வெளிப்படுவதா என்றால் வெளிப்படவில்லை. அதுங்க மழுங்கப்பட்டிருக்கிறது. எப்படி? 7 திரைகளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனால் அறிவு வேலை செய்யதானா? கிடையாது. அறிவுக்கு ஒரு தன்மை இருக்கு. அறிவு என்பது உண்மையை மட்டும் பேசும், அதுக்கு பொய் பேச தெரியாது. புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? புத்திக்கு அறிவுக்கும் வித்தியாசம் தெரியாது. புத்தி எப்படி வேணாலும் பேசும். ஆனால் உனக்கு புத்தி இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? புத்தி என்பது பொய்யும் பேசும், மெய்யும் பேசும். புத்தி எங்கே இருக்கிறது? உடம்புக்குள்ள கரணங்கள்ல இருக்கு. வள்ளல் பெருமான் உடம்பை 4ஆக பிரித்தார். இந்திரியங்கள், கரணங்கள், ஜீவன், ஆன்மா இல்லையா? அப்போ இந்திரியங்கள் எத்தனையே இருக்கிறது? 5 புலன்கள் சேர்ந்தது இந்திரியங்கள். அது வெளி உலகத்தை பார்த்து வெளி உலகத்தினுடைய ரசிப்புத்தன்மையோடு வாழக்கூடியது. இந்த பூலோகத்தில், மாய உலகத்தில் 5 புலன்கள் வெளியில் பார்க்கக்கூடியது, வெளியில் அனுபவிக்கக்கூடியது. இந்த 5 புலன்களை இயக்கக்கூடிய 5 உள்ளே இருக்கிறது. இது ஸ்தூலம்னு பேர். இதுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய கருவிகளுக்கு ஸ்தூலம். ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிகிறது. இந்த கண்ணுக்கு தெரியாத 5 ஸ்தூல உறுப்புகளை இயக்கக்கூடியது உள்ளே 5 சூட்சுமங்கள் இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? 5 புலன்கள் வெளியே நமக்கு வேலை செய்யுது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு சுவாசிக்குது, வாய் பேசுது, சாப்பிடுது, உடம்பு அனுபவிக்கிறது. இது 5 புலன்கள். இந்த 5 புலன்களை இயக்குவது எது என்று பார்த்தால் உள்ளே அதே 5 புலன்களை இயக்கக்கூடிய சூட்சுமமான இந்திரியங்கள் இருக்குது. அதனால்தான் ஸ்தூலம் சூட்சுமன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு நம்ம சைவ சமயத்தில் என்ன சொல்லுவாங்க? நமச்சிவாய நமோ அப்படின்னு. நமச்சிவாய திருப்பி போட்டால் சிவாய நம. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 5 10 இயக்கக்கூடியது தான். இன்னொன்று என்ன இருக்குது உள்ள? அதுதான் கரணங்கள். இந்திரியங்களுக்குள்ளே இருப்பது கரணங்கள். கரணங்களில் என்ன இருக்குது? மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது, அகங்காரம் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. எந்த கருவியிலையும் அதை புலப்படுத்த கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞான அறிவியல் எவ்வளவு பெரிய கருவிகள் இருந்தாலும் மனதை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா? புத்தியை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா? சித்தத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா? அகங்காரத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும்? செயல்பாட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒருவரும் செய்யக்கூடிய செயலினால்தான் அது கண்டுபிடிக்க முடியுமே தவிர எந்த கருவியிலும் சிக்காதது கரணங்கள். அந்த கரணங்கள் இருப்பது தான் புத்தி, மனம், புத்தி. மனம் போன இடமெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ மனதை இயக்குவது இது இந்த 5 புலன்களாகி அந்த கரணங்களாகிய 5 கருவிகள் தான் இந்த உலகத்தை இந்திரியங்களை துணை கொண்டு இயக்கி கொண்டிருப்பது. இந்த இந்திரியங்கள் சொன்னோம் இல்லையா? 5 5 10. இந்த 10ஐயும் இயக்கக்கூடிய இது கருவினா கரணங்கள். அப்போ இந்த புறத்தில் செல்லக்கூடிய வாழ்க்கை முறையை இந்திரியங்களும் கரணங்கள் தான் அனுபவிக்கின்றது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புத்தி எங்கே இருக்கிறது? உலக இச்சையில் ஈடுபடுத்துவது புத்தி. புத்தி என்ன சொல்லுதோ அங்கே மனம் போயிடும், மனம் என்ன சொல்லுதோ புத்தி அங்கே போயிடும். ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கண் போன போக்கிலே மனம் போக வேண்டாம்னு பாட்டு கூட இருக்கும் இல்லையா? கண் எங்கே போகுது அங்கே மனம் போயிடும். மனம் போகிற இடத்துல கண்ணு போயிடும். ரெண்டும் நீங்கள் பிரிக்க முடியாது. இது கரணங்களில் இருப்பது. இந்த கரணங்களையும் இந்திரியங்களையும் இயக்குவது எதுன்னு பார்த்தால் அதுக்கு பேர் தான் ஜீவன்.
ஜீவன் என்ற உயிர். உயிர் இல்லை என்றால் இது ரெண்டு எங்குமா? உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த ரெண்டு கருவிகளும் ஆப்சென்ட். வாங்க உட்கார். இந்த ரெண்டு கருவிகளும் இந்திரியங்களும் கரணங்களும் ஆப்சென்ட், செயல்படாது. அதனால தான் அதுக்கு ஜீவன் பேர். ஜீவன்னா உயிர். உயிர் இல்லை என்றால் உடம்பு இல்லை, உடம்பு இல்லை என்றால் கருவிகள் இயங்காது. புரியுதுங்களா சொல்கிறது? அப்போது ஜீவன் தான் இந்த இரண்டு கருவிகளையும் இயக்குவது. ஆச்சுங்களா? அடுத்து தான் உள்ளே இருக்குது ஆன்மா. ஆன்மா என்பது ஜீவனையும் இயக்குகிறது. ஜீவன் மூலமாக கரணங்களையும் இந்திரியங்களையும் இயக்குவதற்கு ஒரு அத்தாரிட்டி. அதுதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நம்ம உடம்புக்குள்ள ஹெட்டுனா தலை. எங்கே இருக்குது அது? ஆன்மா தலை மேலே தான் இருக்குது. உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே சென்டர் பாயிண்ட். ஒரு புள்ளி வடிவமான ஒளி கண்ணுக்கு தெரியாமல் இந்த உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறது. இந்த உடம்பை இயக்கிறதுக்கு ஒளி தான் இயக்குது. அந்த ஒளி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, ஆனால் யாருமே பார்க்க முடியாது. நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை, நம்மை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒளியை நம்மால் பார்க்க முடியவில்லை. இதுக்கு தான் முன்னாடி இருந்தவர்களெல்லாம் இந்த ஒளியை பார்ப்பதற்காக காடு, மலை, குகை, குன்றுகளெல்லாம் போய் பல்லாண்டு காலம் தவம் செய்தார்கள். பல்லாயிரம் ஆண்டுகளெல்லாம் தவம் செஞ்சுருக்கிறாங்க இந்த உள்ளொளியை பார்ப்பதற்காக. உள்ளொளியை பார்த்தால்தான் இறைவனை பார்க்க முடியும். உள்ளொளியை பார்க்காமல் இறைவனை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்பாதீங்க. யார் ஆன்மாவை பார்க்கிறார்களோ, ஆன்மா அவர்களுக்கு தெரிகிறதோ, அவர்கள்தான் இறைவன் யார் என்பதை பார்க்க முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்கிறாரு? பழைய குப்பைகளெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நீங்கள் புறத்தில் செல்லக்கூடிய மனத்தையும் புத்தியும் எங்கே கொண்டு போகணும்? அகத்து கொண்டு போகணும்னு சொன்னார். அதுக்கு தான் 4 ஒழுக்கங்களை நம்ம கொடுத்தாரு. இதுக்கு 4க்கு என்ன பேர் வச்சார்? ஒழுக்கம்னு பேர் வச்சார். ஒழுக்கம் என்றால் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம். ஒழுக்கம்னா நம்ம கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம். அப்போ இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். ஆன்மாவை நீங்கள் தொடர்பு கொண்டு இறைவனை தொடர்பு கொள்வதற்கு ஒழுக்கம்தான் முக்கியமானது. இதற்கு வேண்டிய மாற்று செயல்பாடுகளெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ட்டார். இதுதான் வள்ளலார் வச்ச வேட்டு. நாம் அதுக்கு முன்னாடி என்னென்னவோ வழியெல்லாம் போய் ஆண்டவரை பார்க்கலான்னு நினச்சோம் இல்லையா? அது மாதிரி வேலையெல்லாம் வேலை ஆகாதுப்பா. ஊசியின் மேல் கால் ஊன்றி 1 கோடி காலம் தவம் செய்யணும் காண்பதறிதாம் கடவுளாகி. ஊசியில் நின்றுக்கிட்டு தவம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். எப்படி? ஊசியின் மேல் கால் ஊன்றி 1 கோடி காலம் தவம் செய்யணும் காண்பதறிதாம் கடவுளாகி. அந்த கடவுளை எவ்வளவுதான் தவம் செய்தாலும் பார்க்க முடியாது. நான் உங்களை பார்ப்பதற்கு ஈஸியான வழி சொல்கிறேன்னு சொல்கிறார் வள்ளலார். ஏன்னா இந்த உலகத்தை படைத்தவர் யார்? கடவுள். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். ஆனால் படைத்த கடவுள் யார் என்பதில் தான் இப்போ பிரச்சனையே ஆரம்பிச்சுது. உலகத்தை படைத்தவர் கடவுள், அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் எந்த கடவுள் படைத்தார் என்பது தான் பிரச்சனை இல்லையா? இப்போ நம்ம மதங்கள்லாம் என்ன சொல்லுது? ஒரு மதங்களும் ஒரு கடவுளை சொல்லுது இல்லையா? நம்ம நாட்டில் முக்கியமான மதங்கள் எத்தனை இருக்குது? 4 இருக்குது, 5 இருக்குன்னு வச்சுங்க. கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம், பௌத்த மதம், ஜெயின மதம். இந்த 4 மதங்களும் 4 விதமான கடவுள்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்போது 4 விதமான கடவுள்களை நீங்கள் எந்த கடவுளை தொடர்பு கொண்டு இறைவனை பார்க்க முடியும்? இதான் இப்போ கேள்வி. அதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அது எல்லாமே தத்துவங்கள்னாரு. அதுக்கு பேர் என்ன? உண்மை இருக்கிறது, அது தத்துவங்களாக வடித்திருக்கிறார்கள். தத்துவங்களை கடைபிடித்து உண்மை அறிந்து நீங்கள் போவதற்கு உங்களுக்கு காலம் இல்லை. காலம் இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் செத்து போயிடுவீங்கன்ட்டு. அப்போ நமக்கு எளிய வழியை தெளிவாக சொன்னவர் வள்ளலார். இது ஏன் வள்ளலார் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம திரும்பி பார்க்கணும்.
வள்ளலார் சொல்லல, இந்த உலகத்தை படைத்த இறைவன் வள்ளலாரை அனுப்பி வள்ளலாரை சொல்ல வைக்கிறார். வள்ளலார் தானா வந்து மற்ற ஞானிகள் மாதிரி நான் சொல்றேன் கேளுங்க நான் சொன்னாரு இல்லையா? இறைவனால் வருவிக்க உற்றவர் வள்ளலார். எதற்காக வருவிக்க உற்றார்? நீங்களாம் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க எல்லாமே இல்லைங்களா? அப்போ இறைவனால் வருவிக்க உற்ற வள்ளலார் எதற்காக வந்தார் என்பதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கிட்டாதான் சன்மார்க்கத்தினுடைய உண்மை நமக்கு விளங்கும். வள்ளலார் தெளிவாக சொல்றார் இல்லையா? என்ன சொல்றாரு? பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதன் எரியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு ஒரு பட்டியல் போட்டார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாளரை வேலை புரிக என்று இட்டனன். வள்ளலார்கிட்ட ஆண்டவர் சொல்றார், இந்த வேலையை உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னா நீ என் பிள்ளையாதலனாலே இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்குற முறையாக செய்யுன்ட்டார். இறைவன் கொடுத்த வேலையை முறையாக செய்த ஒரே ஒரு அருளாளர் உலக வரலாற்றில் வள்ளலார் ஒருத்தர் தான். கொஞ்சம் கூட பிழக மாட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார அச்சு பிழகாமல் செய்தவர். அதனால தான் அவர் எந்த கல்வி கூடத்துக்கும் போகல. வள்ளலார் எங்கே போய் படித்தாரா? ஏன்னா படித்த புத்தி தான் வரும். நீங்கள் ரொம்ப சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் வள்ளலார் பள்ளிக்கூடத்துக்கு போகல? ஏன் உள்ள ஆசிரியர் சொன்னதை கேட்கல? பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆசிரியர் சொன்னதை கேட்டிருந்தா ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்லி கொடுத்துருப்பார். அப்புறம் அந்த வழியில் தான் அவர் போயிருப்பார். உண்மை வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ கல்விக்கூடத்துக்கு போகாத, நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு நான் சொல்லித்தரேன் கல்வி என்று இறைவனே சொல்லி கொடுத்த கல்வி தான் வள்ளலாருக்கு. அதெல்லாம் ஐயா சொல்லுவார், ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க ஓதாமல் உணர்த்திய என் மெய்யுறவாம் பொருளே காய்வகை இல்லாத உலத்தே கனிந்த நறுங்கனியே கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பேன்னு சொன்னார். எல்லாம் படித்தவன்லாம் என்னை வந்து கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த ஆற்றலையும் அறிவையும் கொடுத்த இறைவா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதுவரையில் இருந்த வழிமுறைகள் இறைவனை தொடர்பு கொள்வதற்குண்டான வழிமுறைகளாக மக்களுக்கு புரியாமல் அவத்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நேர் வழியை காட்டுவதற்காக வந்தவர் தான் வள்ளலார். நம்ம ஏன் நேர் வழி பார்க்கணும்? நேர் வழிக்கு ஏன் போகணும்? ஏன்னா நம்ம அப்பாவை பார்க்கணும் இல்லையா? நாமெல்லாம் தந்தை தெரியாத தருதலைகளாக இருக்கோம், தாய் தெரியாத தருதலையாக இருக்கோம். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையெல்லாம் அது ஒரு உபகார கருவி, நாட் ஒரிஜினல். அது இச்சையினால் வந்து அவர்களுடைய தாய் தந்தைகளாக நமக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இச்சையினால் பிறந்தவர்கள். ஆனால் உண்மையான தாய் தந்தைகள் ஆண்டவர் தான். அதனால தான் நீங்கள் அன்றாடம் படிக்கிறது தான், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். அதுக்கு தனக்கு நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். எங்கே போடுறாரு பாருங்க வார்த்தையை. அதுக்கு நிகர் ஏதாவது இருக்கா? இல்லை. அந்த நிகர் இல்லாத ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் வள்ளலார் வந்தார். ஆனால் வள்ளலார் வந்து கோயில் கட்டினாரா, சர்ச்சு கட்டினாரா, மசூதி கட்டினாரா, பிரமிடு கட்டினாரா? என்ன கட்டினாரு? சபையை கட்டினார். கடவுள் இருக்க வேண்டிய இடம் தருமச்சால், இது ஞான சபை. அதனால தான் அதுக்கு சாதாரண ஞான சபை அல்ல, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அவர் எப்படி கட்டினாரு? அகத்தில் கண்டதைத்தான் புறத்தில் கட்டினார். நம்மளை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இதை கூப்பிட்டு பிளான் போட்டு நீ இப்படி தான் கட்டுன்னு சொல்லலை. இறைவன் தான் வரைபடம் போட்டு கொடுக்குறாரு. அந்த வரைபடம் எங்கே அவருக்கு கிடைக்கிதுன்னா தன்னுடைய ஆன்மாவில் கிடைக்கிறது. அதனால தான் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன் சொல்கிறாரா?
சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. என்ன வார்த்தைகள்! அப்போ இறைவன் சொல்லி, இறைவன் தன்னுடைய உண்மையான உருவத்தை எப்படி இருக்கிறார் என்பதை ஆன்மாவிலே காண்பித்து ஆன்மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கதான் சபை இருக்கு இல்லையா? அப்போ அந்த சபை என்பது என்ன? ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சத்திய ஞான சபை. அதனால்தான் சிற்றபை அப்பனை கண்டு கொண்டேனேன்னு வரும் இல்லைங்களா? அப்போ நம்மெல்லாம் எதை பார்க்கணும்? இப்போ ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும். ஆன்மாவை தொடர்பு கொள்வதற்கு முடியாத நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு? பொருளிலே உலகம் இருக்கிறது. இந்த உலகம் எங்கே எப்படி இருக்கு? பொருள் நிறைந்த உலகம். இது அருள் நிறைந்த உலகம் அல்ல. ஆனால் நம்ம இருந்த இடம் அருள் நிறைந்த உலகம். ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கும்போது அந்த உலகத்துக்கு பேர் என்ன? அருள் நிறைந்த பெருவெளின்னு அதுக்கு பேர். அதனால தான் அதுக்கு அருள் பெருவெளி. அந்த அருட்பெருவெளியில் தான் நம்ம எல்லாரும் ஆன்மாக்களாக ஒரு துளி ஒளிகளாக இருந்தோம். அப்போ அந்த ஒளிகளுக்கு உருவம் இல்லை, உயிர் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, கரணங்கள் இல்லை. அது ஆன்மா ஆண்டவருடைய எல்லை. அதனால அதுக்கு அருட்பெருவெளின்னு அதுக்கு பேர் வச்சார். அருட்பெருவெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலைமையில் சொன்னார் இல்லையா? நீங்கள் அன்றாடம் படிக்கிற பாட்டு தானே, அட்டகத்தில் முதல் பாட்டாக தானே. அப்போ அந்த அருட்பெரு வெளியில தான் நம்ம எல்லாம் இருந்தோம். இங்கே வந்த உடனே நமக்கு என்னாச்சு? உயிர் கொடுக்கப்பட்டது, உடல் கொடுக்கப்பட்டது, பல கோடி பிறவிகள் கொடுக்கப்பட்டது. இறைவனை தெரிந்து கொள்ள முடியாமல் அவதிப்படக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்பட்டு போச்சு. அப்போ எந்த பிறப்பில் நம்ம இறைவனை பார்க்க முடியும் என்றால் மனித பிறப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அப்போ தொடர்பு கொள்வதற்கு வள்ளலார் நமக்கு ஈஸியான வழி சொன்னார். ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம எல்லாமே பொருளாதாரத்தில் தான் நம்ம நிறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடம்பும் ஒரு பொருள் தான் இல்லைங்களா? அப்போ இந்த உடம்பு என்ற பொருளும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அது அனுபவிக்கிறது கொடுத்தது தான். மனிதன் எல்லா ஜீவராசிகளும் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. சும்மா வேஸ்ட்டாக ஆண்டவர் ஒன்றும் படைக்கலை. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோன்னு நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாரும் சொன்னாங்களா? ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள் 3. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம். இந்த 3 சுதந்திரங்களும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் வள்ளலார் இங்கே சன்மார்க்கத்தில் துறவு கிடையாது, சன்னியாசம் கிடையாது, வேஷம் கிடையாது. ஆனால் வாழ்நாள் கூட அதை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? இல்லை. ஒரு வெறுப்பு வரணும். அது வேறு வெறுப்பு இல்லை. அதாவது விருப்பு வெறுப்பற்ற நிலைன்னு சொல்லுவார். விருப்பு வந்தாலும் ஆபத்து, வெறுப்பு வந்தாலும் ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். விருப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. வெறுப்பு வந்தால் நமக்கு கோபம் வரும், அலட்சியம் வரும், வீட்டை விட்டு ஒழிவோம். விருப்பம் இருந்தால் அதிலேயே பற்றி கொண்டு ஆயுசு பூரா அதிலே இருப்போம் இல்லைங்களா? அப்போது வள்ளலாருக்கு அழகான ஒரு வழி சொல்கிறார். இந்த உலகத்தில் 3 சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 3 சுதந்திரமும் நாம் அனுபவித்து கொண்டே இருக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். அதுக்கு ஒன்றும் இறைவனுக்கும் தடை இல்லை, மாயைக்கும் தடை கிடையாது. ஆனால் இறைவனை பார்க்க முடியுமா? இறைவனிடத்து அருளை பெற முடியுமா? இந்த எல்லை விட்டுட்டு வெளியே போக முடியுமான்னா போக முடியாது. இது ஒரு பெரிய ரவுண்ட் ஃபிகர். இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு வடிவமான, உருண்டை வடிவமான, அது கோழி முட்டை வடிவம், உருண்டை கூட கிடையாது, கோழி முட்டை வடிவமான உலகம் இது. இது பல கோடி மைல் வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு அது அப்படியே நிற்கிற மாதிரி தெரியும். அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா? நம்ம உள்ளே இருக்கிறோம். இது பல கோடி மைல் வேகத்தில் சுற்றுது. சுற்றி கொண்டு இருக்கிற உலகம் நம்ம நிற்கிற மாதிரி தெரியுது ஆச்சுங்களா? இந்த உலகத்திலிருந்து, ஆமாம், இந்த உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே போகணும்.
போகிறதுக்கு வழி தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ. ஏன்னா எதுக்கு வெளியே போகணும்? இதை விட ஒரு இன்பம் இருக்கிறது. இங்கே நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்? தேக சுதந்திரத்தில் வாழ்ந்திருக்கோம், ஜீவ சுதந்திரத்தில் வாழ்க்கிறோம், போக சுதந்திரத்தில் வாழ்வோம். அதெல்லாம் இன்பம் தானே. சுதந்திரம் என்றாலும் இன்பம். மண்ணாசை நிறைய வந்துட்டா அதுக்கு ஒரு இன்பம். பொன்னாசை பொருள் நிறைய வந்துட்டா அதுக்கு ஒரு இன்பம். பெண்ணாசை பெண்ணு மகிழ்ச்சியோடு இருந்தால் நமக்கு ஒரு இன்பம். 3 இன்பம் தான். இதுக்கு பேர் தான் சிற்றின்பம்னு பேர் வச்சாங்க. அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம். இது வேண்டாம் என்று சொல்லவில்லை வள்ளலார், இது சிற்றின்பம்னு பேர். அப்போ சிற்றின்பத்திலே வாழ்க்கை முடித்து கொள்ளலாமா? முடித்து கொள்ளக்கூடாது. ஏன்னா மனித பிறப்பு என்பது உயர்ந்த அறிவு. அதான் மனித பிறப்பு அரிதறிது மானிடராய் பிறப்பதறிதுன்னாங்க. ஏன்னா இதோட முடிஞ்சு போகிறதில்ல. அது ஆடு மாடுலாம் கூட அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுது. ஆனால் மனித பிறப்பு என்பது உயர்ந்த அறிவு படைத்த மனித தேகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை விட பெரிய இன்பத்தை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். இது சிற்றின்பம். வள்ளலார் சொல்றது பேரின்பம். அப்போ இந்த இன்பத்துக்கே வாழ்நாள் பூரா நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, பேரின்பத்தை கிடைச்சா எப்படி இருப்போம்? ஏனென்றால் பேரின்பத்தினுடைய ருசி நமக்கு தெரியல. தெரிஞ்சால் தானே விடுவீங்க. இந்த ருசி தெரிஞ்சு போச்சு. வீடு வேணும், வாசல் வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், காரு வேணும், இல்லையா, பதவி வேணும், பட்டம் வேணும், இதெல்லாம் இந்த ருசி கண்டு போச்சு. ஆனால் அருள் இன்பத்துக்கு ருசி போகலை. ஏன்னா அதை வள்ளலார் அழகாக எழுதுவார். ஒரு பதார்த்தத்தினுடைய ருசி அறியாமல் அந்த பதார்த்தத்தினுடைய மேல் இச்சை செல்லாது, இல்லையா? அப்போ அதை அனுபவிச்சா தானே அது மேலே உங்களுக்கு ஆசை வரும். இப்போ எனக்கு ஆசை இருக்கிறதுனால தான் நான் சுற்றிட்டு இருக்கிறேன். அந்த ஆசை இல்லைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆனால் தான் மற்ற மார்க்கங்களுக்கும் நம்ம மார்க்கத்துக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா மற்ற மார்க்கங்கள் அருமின் அருமின் ஆசையை அறவே அருமின்னு சொன்னாங்க. ஆனால் வள்ளலாறு நீ ஆசை இல்லைன்னா எதையுமே செய்ய மாட்டேன், டம்மி ஆகிடுவேன். ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். ஆசை இருக்கணும் சார். நீ ஆசை இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு ஆசை இருக்கிறதுனால எனக்கு வந்தீங்க. நீங்கள் ஆசை இல்லாத இருந்தீங்கன்னா எப்படி வருவீங்க? ஒரு தொழில் செய்யறதுக்கு ஆசை இல்லைன்னா எப்படி செய்வீங்க? ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை இல்லைன்னா எப்படி பண்ணுவீங்க? ஒரு குழந்தை பிறகுறதுக்கு ஆசை இல்லைன்னா எப்படி வைப்பீங்க? அதே போல வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு? ஆசையை விடாதுங்கன்னு சொன்னவர் வள்ளலார் தான். ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரணித்து என ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரியும் திருநாள் இங்கு இதுவே மோச உரை என நினைத்து மயங்காதீர் உலகி முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடுவே. என்ன முக்காலம்னா என்ன? கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். எந்த காலத்திலையுமே அழியாது. ஏன்னா கடந்த காலம் போச்சுன்னா இப்போ நமக்கு வருதா? வராது. நிகழ்காலம் போச்சுன்னா எதிர்காலத்துக்கு வருமானா? வராது. ஒரு செகண்ட் முடிஞ்சால் காலம் தள்ளிடும். அப்போது முக்காலத்தினும் அழியா முகூர்த்தம் எந்த காலத்திலும் அழியாத இன்பம். அதுக்கு பேர் தான் பேரின்ப சித்தி பெருவாழ்வுன்னு வச்சார். பேரின்பம்னு வச்சார். அதோட சமயங்கள் சிற்றின்பம் பேரின்பம்னு சொல்லுவோம். ஆனால் வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாரு? பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அதுக்கு பேர் தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. ஆச்சுங்களா? அப்போ இதை அடைவதற்கு என்ன வழி? இப்போ காலையில் தலைவர் சொன்னார், அன்பர் வந்து இங்கே என்ன பண்ணார்? போர் போட்டு கொடுத்தாரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சொன்னார். அப்போ இந்த உலகத்தில், பொருள் நிறைந்த உலகத்தில் பொருள் சம்பாதிப்பது இயல்பு தான், அது குற்றம் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் பொருளை அருளாக மாற்றக்கூடிய வழி தெரிஞ்சுக்கணும். இதுதான் டெக்னிக்கல் வள்ளலார் சொல்கிறது. நீ பொருள் பொருள் இருப்பது தவறல்ல, ஆனால் பொருளிலே நீ இருந்தால் அந்த பொருளை உன்னை அழிச்சிடும். அப்போ அந்த பொருளை நீ அருளாக மாற்றுவதற்கு வழி சொல்கிறேன், அதை செய்யுங்கடான்னார். அதை தான் வள்ளலாறு பொருளை அருளாக மாற்றக்கூடிய வழி. அந்த வழிதான் ஜீவ காருண்யம்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன? ஜீவ காருண்யம். ஜீவர்கள்னா உயிர். உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை யார் போக்குகின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும்.
அப்போ தான் அது ஓப்பன் ஆகும். அதனால தான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். ஜீவகாருண்யம் இல்லாமல் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கனாலும் நீங்கள் ஜீரோவில் தான் வந்து நிற்பீங்க. நீங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் ஜீவகாருண்யம் இல்லை என்ன மறுபடியும் எங்கே வந்து நிற்கும்? உள்ளே எப்படி சுற்றி வந்தால் மறுபடியும் ஜீரோவில் தான் நிற்கும். ஜீவகாருண்யம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மேலேறுவதற்குண்டான வாய்ப்பு ஆச்சுங்களா. அதனால தான் அருளாளர்கள் வந்து சாதாரணமான ஆளும் கிடையாது. மற்ற உயிர்கள் படும் துன்பத்தை கண்ட போதாயினும் அறிந்த போதாயினும் துன்பங்கள் ஏற்படும் என்று நினைத்த போதாயினும் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எவன் ஒருவன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு அருள் என்பது தானாக கிடைக்கும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். இதில் இன்னொன்று சொல்கிறேன். பொருள் என்பது பல வகையில் நமக்கு வரும். ஏன்னா பொருள் வந்து ஒரே ஜீவனால் வர்றது கிடையாது. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னா நான் சம்பாதிக்கிறேன்னா நான் சம்பாதிக்கிற பொருள் நானே உற்பத்தி பண்ணி நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் பல கோடி உயிர்கள் அதுக்கு உழைத்து தான் அந்த பொருள் வருது. ஏன் ஜீவகாருண்யன்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி நீங்கள் தெரிஞ்சாதான். ஜீவகாருண்யம்னா வியாபாரம் அல்ல, பொருளை கொடுத்து வாங்கிறதுக்கு. ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களால் ஜீவர்களுக்கு வரக்கூடியதான் பொருள் எல்லாமே. ஒரு பொருள் இங்கே வருது, இந்த மைக்கு வருது, எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பான். சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பான். இந்த வீடு கட்டுறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பான். எல்லாமே ஜீவர்களால் ஏற்படக்கூடிய அதாவது உழைப்பினால தான் நமக்கு வருது. அப்போ அந்த உழைப்பை நமக்கு வருகின்ற உழைப்பை நாமே அனுபவிக்கலாம் என்று நினைத்தால் இறுதியில் என்ன ஆகும்? மரணம் தான் வரும். அதை தான் வள்ளலார் சொல்வார், பாடுபட்டீர் பயனறியீர் பாழ்கரைத்து கடித்தி பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருணம் ஈடுகட்டி வருவீரேல் இன்பமிக பெறுவீர் என்மை உரைத்தேனால நான் உண்மை உரைத்தேனே. எல்லாத்துலேயும் உண்மை ஒன்று போடுவார். அவருடைய டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா அபாரமாக இருக்கும். ஏன் அந்த வார்த்தை சொல்கிறார் உண்மை உண்மைன்னு? கரெக்டு. அழுத்தமாக அவர் சொல்கிறது காரணம் எல்லாரும் பொய் பேசிட்டாங்கப்பா, அதை நம்பாதீங்கப்பா. நான் உங்கள்கிட்ட எதுவுமே நான் வாங்கிக்கிட்டு வந்து பேசலையே. உங்கள்கிட்ட ஒரு 5000 10,000 கொடு நான் பேசினார் வரலாறு. 6வது வயசுலேயே ஒரு பாடல் சொல்கிறார். என்ன பாடல் சொல்கிறாரு? ஈ என்று நான் ஒருவருடன் என்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதியட் என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் சொல்கிறாரா? உலகில் சி என்று பேய் என்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் கொடுத்தும் திருவடிக்கு அழகாக அடுக்கிக்கிட்டே போகிறார். அப்போது நம்மளை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை, குழந்தை குட்டி பெக்க வேண்டாம்னு சொல்லலை. எல்லாத்தையும் அனுபவிங்க, அனுபவிச்சுட்டு அதுலேருந்து விடுபட்டு வெளிவாங்க. அதுக்கு ஷார்ட்டாக சொன்னார். என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் படிச்சிருக்கலாம். இந்த 4ஐயும் 4 காலங்களில் அனுபவித்து, நல்லா கேட்டுக்கணும் வார்த்தையை, அறம் பொருள் இன்பம் வீடு 4ஐயும் 4 காலங்களில் அனுபவித்து பின்பு பற்றற விட்டு இருப்பதே இறைவனை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். உலக ரெக்கார்டு இது. ஏன்னா நீ வந்து சும்மா போய் சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஏதோ காவி உடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு உத்திராட்சி கொடை எடுத்து நிறைய போட்டுக்கிட்டு அவரை ஜபம் செஞ்சுக்கிட்டு எதை செஞ்சாலும் வேலையாகாது. நீ மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்கலாம். இன்றைக்கி துறவியாக இருக்கிறவன் சன்னியாசியாக இருக்கிறவன் ஏன்னா 3 வேலையை நல்லா தின்னுவான் சார். ஆனால் தின்னு விட்டு அவனுக்கு என்ன ஆகுது? அந்த உணவு இறப்பிக்கு போய் இறப்பிலிருந்து இரத்தமாக மாறுது. பல வேதியியல் முறைப்படி அந்த ரத்தம் உற்பத்தி ஆகுது நம்ம உடம்புல. இந்த வேதியியல் முறைப்படி உற்பத்தியான ரத்தமானது குண்டலி பையில் போய் ஸ்டோர் ஆகிறது. என்ன? சுக்கிலம். அதுக்கு பேர் என்ன? சுக்கிலம். தமிழ் அதுக்கு விந்து. இது என்ன பண்ணும்? சும்மா இருக்காது. அதனுடைய வேலை சும்மா இருக்காது. வீரியத்தன்மை உடையது. அந்த வீரியத்தன்மை உடையது உன்னை தூண்டி தவறு செய்ய வைக்கும். நீங்கள் தவறு செய்யாட்டியும் அது தவறு செய்ய தூண்டும் சார். நீங்கள் நினைக்கலாம் நான் கண்ட்ரோலாக இருக்க, வேலையாகாது. அதனால தான் அவங்க 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு துறவரமாக இருந்தால் பெண் போகம் இல்லாமல் இருந்தால் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவான்.
அப்போ அவங்கள விட இல்லறத்தானுங்க கொடுத்து வச்சவங்க. வள்ளலார் அதெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வராருங்க, புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொருளை அனுபவித்து இந்த பொருள் இவ்வளோதான், இதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிச்சிங்கன்னா அது மேலே உங்களுக்கு விருப்பம் வந்துடும். விருப்பம் வேண்டாம், உங்களுக்கு தேவையில்லைன்ற எண்ணம் வரும். ஏன்னா விருப்பம் கூடாது, அதையும் சொல்கிறாரு, விருப்பம் கூடாது வெறுப்பும் கூடாது. அப்போ இவ்வளோதான்ப்பா, இதில் என்ன இருக்குது, அது மேலே ஒரு அலட்சியம் தோன்றணும். அதுக்கு மேலே என்ன வரணும், அலட்சியம் தோன்றிடுச்சுன்னா உங்களுக்கு அது மேலே இச்சை வராது. பொருளா இது எத்தனை வந்தாலும் நம்ம கொண்டு போகிறது இல்லையா, ஏதாவது ஒரு குண்டூசி இந்த எல்லையிலேருந்து கொண்டு போக முடியுமா? ஏன்னா இங்கே சட்டம், இயற்கை சட்டம் என்ன என்றால், நீ பொருளை சம்பாதிக்கலாம், பொருளை அனுபவிக்கலாம், பொருளை எடுத்துட்டு போக முடியாது, இந்த எல்லை தாண்டி போக முடியாது, கண்ட்ரோல். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார் என்ன, கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவி மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ திரணமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளிவழங்கும் சித்திபுரம் என ஓங்க உத்தம சிற்றவையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுதானே. என்ன பாட்டு தெரியுங்களா அதுக்கு அர்த்தம்? இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், நான் தான் பெரிய தலைவன் என்று சொல்பவர்கள், இந்த உலகத்தையே நான் தான் ஏக்கர் என்று சொல்லுவர்களுக்கு எல்லாமே எது மகிழ்ச்சி அடைந்து இந்த உடம்பில் என்றால் கரணங்கள் மகிழ்ச்சி அடையுது. நீ எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் மகிழ்ச்சி அடையுது எது? ஆன்மா மகிழ்ச்சி. அங்கதான் நீங்க வைக்கிறார் வேட்டு. ஆன்மா எக்காலத்திலும் மகிழ்ச்சி அடையாது, நீ என்ன செஞ்சாலும் மகிழ்ச்சி அடையாது, கரணங்கள் தான் மகிழ்ச்சி அடையும். அதை தான் சொல்றாரு, கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவி மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ. அதனால என்ன லாபம்? நாளைக்கு எவன் வந்து போறானே, உன்னை கூப்பிடுறதுக்கு வரும்போது உன்னுடைய பட்டம் பதவி புகழ் சொத்து சுகம் மனைவி மக்கள் எல்லோரும் காப்பாற்ற முடியுமா? யாராவது கூட தான் வருவாங்களா? சார் நான் 40 வருஷமாக, அன்றைக்கி எனக்கு 78 முடிஞ்சு 79 இப்போ ஆரம்பிச்சு, இந்த ஜூலையிலேருந்து இப்போ எனக்கு 79. 79 என் மனைவி 20, எனக்கு 20வது வருஷத்தில் 19வது வருஷத்துலேயே வந்துட்டான். அப்போ எத்தனை வருஷம் கூட வாழ்ந்திருக்கா? 50 வருஷம், 60 வருஷம், 60 வருஷம் ஆனாலும் இப்போ நான் வந்து என் கூட, எனக்கு கூட இருக்கிறேன், எல்லா துணையும் இருக்கிறேன், நானும் துணை இருக்கிறேன், அவங்களும் துணை இருக்காங்க. நான் செத்து போயிட்டா என் மனைவி கூட செத்துருவாளா? இல்லை என் மனைவி செத்துட்டா நான் கூட செத்துருவேனா? முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் துக்கத்துக்கு அழுவலாம். இவ்வளோ காலமாக இருந்தவோ, நமக்கு சோறு போட்டவோ, நமக்கு பல வகையில் ஹெல்ப் பண்ணவோ, நமக்கு காலங்காலமெல்லாம் எல்லா சேவையும் செஞ்சவோ நம்மளை விட்டு பிரியாருன்னு சொல்லிட்டு பிரிஞ்சால் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அழுவோம், நினைப்போம், துக்குவோம், என்னென்னோ பண்ணுவோம். ஆனால் ஒருவேளை சாப்பாடு உள்ளே போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். அந்த சாப்பாடு உள்ளே போயிட்டோடனே அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகிடும் ஆச்சுங்களா? அதனால தான் வள்ளலார் சொன்னார், புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர். உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. யாருமே துணை கிடையாது. யாரு துணை? மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமேன் பக்தியோடு பணிந்தேன். நமக்கு கூட யாரு துணை இருக்கிறது? இறைவன்தான். நமக்கு துணையாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் உதறிவிட்டு துணையில்லாத உறவுகளை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு மரணம். மரணம் வர்றது காரணம் என்ன? எது நமக்கு தேவையானதையோ அதற்கு தொடர்பு கொள்ளாமல் எது தேவையற்றதோ அதை அதிகமாக தொடர்பு வச்சுருக்கோம். அதான் எதுக்கோ நமக்கு உலகத்திலே அது சாதிச்சிட்ட மாதிரி இல்லையா? எல்லாம் அம்பக்கு. ஏன்னா இதுவரையும் நம்ம அந்த சிரிக்கிறீங்க எல்லாமே நம்ம அது அறியாமைன்னு சொல்கிறார் வள்ளலார். ஏன்னா பல கோடி பிறவிகள்லாம் நம்ம அப்படி சேர்ந்து தான் சார் வந்திருக்கிறோம்.
இங்கே வந்து மனிதர் பிறப்புக்கு அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, மற்ற பிறவிகளுக்கு அறிவு கிடையாது. நான் தான் சொன்னேன், புத்தி வேற அறிவு வேற. புத்தி உள்ளதெல்லாம் மற்ற பிறவிகளுக்கு புத்தி அதிகமாக வேலை செய்யும், மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவு வேலை செய்யணும். அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடி தாயே, செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே. அறிவை கொண்டு அறிவை தேடணும். நீங்கள் எந்த அறிவை கொண்டு? ஆன்ம அறிவை கொண்டு அருள் அறிவை தேடணும். நல்லா நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு. அப்போ அந்த அறிவை தேடும்போது அருள் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அருளாலே அருளினை அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடி தாய், செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. அது திருவருள் உருவம், இது திருவருள் நடனம். அப்போ அருளை கொண்டு அருளை பார்க்கின்ற பொழுது, தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது இறைவன் யார் என்பது அவருடைய ஆக்ஷன். நடனம்னா என்ன? டான்ஸ் போடுறதல்ல, செயல்பாடு, அசைவு. அதை தான் இப்போ நம்ம நடனம் வச்சு நடராஜ் பதிமாலைன்னு வச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய ஆக்ஷன், இந்த உலகத்தை அது இயங்கிக் கொண்டே இருப்பதால் அது ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நடராஜர்னா எந்த நேரமும் காலை தூக்கி ஆடிக்கிட்டே இருப்பார்னு அர்த்தம். அதனால தான் காலை தூக்கி அதை நமக்கு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. இயங்கும் பொருள் அது, இயங்கிக் கொண்டே இருப்பது, அது ஓய்வு கிடையாது. நமக்கு ஓய்வு எடுத்தால் மரணம். ஆண்டவருக்கு 24 hours, அதுக்கு டைமே கிடையாது. காலம் கடந்தது அது இல்லையா? காலங்கடந்த கடவுளை காண்பதற்கு காலம் கருதுவதே ஏன் என்றார் வள்ளலார். இறைவன் காலம் கடந்தவன். காலம் கடந்தவனை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் ஏன் கால நேரத்தை பார்க்குறீங்கன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? போ அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, விளையாட்டுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, நேரம், காலையில், சாயந்தரம், மதியம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இதையெல்லாமே பார்த்து இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு வள்ளலார் ஒரே அடி அடித்தார். காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு காலம் கருதுவதே. இறைவன் ஒரு செகண்ட் உங்களை நிறுத்துறத, உங்களை இயக்கிறத விட்டுட்டா நீங்கள் என்ன ஆவீங்க? மரணம் தானே. இந்த உடம்பு இயங்கிக் கொண்டு இருக்கிறதே, இந்த இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சுவிட்சு எங்கிருந்து இந்த உடம்பு இயங்குது அதை தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஆனால் பாடி தன்னைத்தானே இயங்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா அது? சார், இந்த உடம்பு தானாக இயங்குதில்லை. அதுக்கு ஏதோ எர்த்து கம்பி போட்டிருக்காங்களா? உடம்பு ஏதோ பேட்டரி கட்டி வச்சுருக்கா? எல்லாம் இது எங்கே உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா? எல்லாமே தாயினுடைய கருவறை தான். இவ்வளோ பெரிய மிஷினை ஃபிட்டிங் பண்ணுற இடம் எங்கே? ஒரு தாயினுடைய கருவறை. பிளாக் ரூம், அதுக்கு பேர் டார்க் பிளாக் ரூம்னு பேர். நான் அடிக்கடி சொல்லுவேன், தாயினுடைய கருவறை எது? உலகத்திலே ஒரு மோசமான இருட்டறை எது என்றால் அது தாயினுடைய கருவறை தான். அங்கே வெளிச்சத்துக்கு சான்ஸே கிடையாது. அது ஒரு டேங்க், அதில் ஒரு முக்கால் பாகம் நீர் இருக்கும். அதில் தொப்புள்லேருந்து உங்களுடைய இந்த உடம்பையும் உயிரையும் காப்பாற்றுக்க அங்கேருந்து ஒரு நாடி வரும். அந்த டேங்கில் தொங்கிக்கிட்டே இருக்கும். அது 10 மாதத்தில் இந்த உடம்பை அணுவாக, இந்த உடம்பு எப்படி இந்த பில்டிங்கை அணுவாக கட்டுற மாதிரி இந்த உடம்பு அணுக்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து பின்னப்பட்ட உடம்பு தான் இது. இது பின்னுற இடம் எது? கருவறை, தாயினுடைய கருவறை, டார்க் பிளாக் ரூம். இந்த ரூமில் தான் நம்ம எல்லாருமே இந்த உருவம் எடுத்து வெளியே வந்திருக்கோம். எவ்வளோ பாருங்கள், சின்ன உருவம். அதில் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா குழந்தை வெளியே வரும்போது எவ்வளோ வெயிட் சொல்லுவான்? 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த 2.5 கிலோ உடம்பு எவ்வளோ பெரிய பாடியாக வச்சு பாருங்கள். அப்போது இந்த உடம்பு, நான் போன அதோட கூட சொன்னேன், இந்த உடம்பு என்பது விரிந்து சுருங்கும் தன்மை உடையது. அதே மாதிரி தான் இந்த உலகம் விரிந்து சுருங்கும் தன்மை உடையது. இது நிறைய விரிந்து கொண்டே இருக்கும், குறைந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த எல்லையை நீங்கள் யாராலும் பார்க்க முடியாது, போக முடியாது. நீங்கள் போக அது போயிட்டே இருக்கும். தாயினுடைய கருவறையும் அப்படி தான். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அது விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைக்கு விரியும், 2 குழந்தைக்கு விரியும், 4 குழந்தைக்கு விரியும், 5 குழந்தைக்கு விரியும். ஆனால் எந்த கருவறையும் உடஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. வெடிச்சு போச்சுன்னு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா?
சின்ன பைய, அதோட எத்தனை வெயிட் இருந்தாலும் அந்த குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது விரிந்து கொண்டே இருக்குமே தவிர, ஆனால் வெடித்த வரலாறு உலகத்திலே கிடையாது. இதே பொசிஷன் தான் இந்த பிரபஞ்சம். உள்ள எத்தனை லோடு பண்ணாலும் உலகம் விரிந்து கொண்டே இருக்கும். இந்த வெளி ஓட்டை ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்றுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறார் ஆண்டவர். ஒரே ஒரு பொருள், அது படாதான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியே போக முடியும். அதுக்கு பேர் தான் அருள். பொருளை கொண்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணப்போ அருளை சம்பாதிக்கிறதுக்கு பழகணும். இது வெளியே நம்ம பொருளை சம்பாதிச்சிருக்கோம், பொருள் நமக்கு உதவி இருக்குது. அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணணும்? அருளாக மாற்றணும். பொருளை அருளாக மாற்றக்கூடியது தான் வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கம். அதனால தான் வள்ளலார் இறைவன் இருக்கிறார், இறைவனை தேடுவதற்கு நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் வேலையாகாது, அதற்கு போவதற்குண்டான வழியை சொல்கிறேன். அந்த வழிதான் முதல்ல வடலூரில் சத்திய தர்மசாலையை கட்டினார். அதான் வழி சாலைன்னு அது பேர். சாலைன்னா என்ன? வழி. அது என்ன தர்மசாலைன்னு வச்சார் பேர்? சமராஜ். ஏன்னா மற்றவெல்லாம் வச்சுருப்பான், இவன் கொண்டாந்து இதில் என் சாலை தான் இதுன்னு சொல்லிவிடுவானுங்க. அதுக்காக தான் டைட்டிலே மாத்துறாரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை. காலையிலே நின்றனை கண்டுகொண்டேன், தர்மசாலையிலே இன்பம் தடைக்கின்றேன் சொல்றாரா? காலையிலே நின்றனை கண்டுகொண்டேன், தர்மசாலையிலே இன்பம் தலைக்கின்றேன். இன்னொன்று என்ன சொல்றாரு? மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே, சமரச சன்மார்க்க சங்க தலை அமர்ந்த நிதியே, மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தின் அரசே என் மகிழும் அணிந்தருளே என்றார். இல்லையா? நமக்கு ஈஸியான வழி கொடுக்குறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? ஜீவகாருண்யத்தை நாம் கடைபிடிக்கணும். அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வழியை விட நேர் வழி. அதுதான் ஜீவகாருண்யம். மோட்ச வீட்டின் திறவுகோல். சாவி எங்கே கிடைக்கும்? இந்த மோட்ச வீடுன்னா அங்கே வேணும். சாவி கொண்டு போனால் தான் திறக்கும், இல்லாட்டி திறக்குமா? அதனால தான் இங்கே சாவி வாங்கினா முதல்னார். ஏன்னா அங்கே லாக் பண்ணி வச்சாச்சு, நீங்கள் போய் திறக்கணும். திறந்தால் தான் உள்ளே போக முடியும். அந்த சாவி எங்கே கிடைக்கும்? பல ஜீவர்களால், நீங்கள் செய்யக்கூடிய ஜீவகாருண்ய வல்லமத்தால், நீங்கள் செய்யக்கூடிய உதவியால் பல கோடி ஜீவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இங்கே என்ன நடக்குது? அங்கே மகிழ்ச்சி அடையுது. அந்த மகிழ்ச்சிக்கு பேர் என்ன தெரியுமா? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சி. இந்த மூன்றும் அங்கிருந்து உங்களுக்கு ஆன்மாவில் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சாதான் செய்ய முடியும். ஆனால் பக்தி என்பது வேற, ஜீவகாருண்யம் என்பது வேற. பக்தியில் என்ன நடக்கு தெரியுமா? மனமகிழ்ச்சி, மன உருக்கம், மனமகிழ்ச்சி. பக்தியில் என்ன கிடைக்குது நமக்கு? அதுலேயும் கிடைக்குது. அதில் எது கிடைக்குது? மன மகிழ்ச்சி கிடைக்குது, மன உருக்கம் கிடைக்குது, மன நெகிழ்ச்சி கிடைக்குது. அதுக்கு பேர் பக்தி. இங்கே ஜீவகாரத்தில் எங்கே கிடையாது? இது மனம் என்பது கரணங்களில் உள்ளது. கரணம் தான் மகிழ்ச்சி அடையுது. நல்லா புரிஞ்சுக்கணும் சார். கரணங்கள் தான் மகிழ்ச்சி அடையுது, ஆன்மா மகிழ்ச்சி. பக்தினால ஆன்மா மகிழ்ச்சி அடையாது. நீ எத்தனை கோயில் குலங்கள் சொல்லி அபிஷேக ஆராதனைகள் கோடிக்கணக்கில் உண்டிகளை போட்டு அதை பண்ணி இதை பண்ணாலும் ஆன்மா மகிழ்ச்சி அடையாது, மன மகிழ்ச்சி அடையும். போயிட்டு வந்தோடனே ஒரு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. ஆன்ம மகிழ்ச்சி அல்ல, நல்லா புரிஞ்சுக்க. ஆனால் வள்ளலாருக்கு என்ன சொல்றாரு? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் எங்கிருந்து வரும்? நீங்கள் உதவி செய்யக்கூடிய உதவியை மற்ற ஜீவர்கள் பெறுகின்ற பொழுது அவர்களுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது, நெகிழ்ச்சி அடைகிறது, அங்கே உருக்கம் அடைகிறது. யாரோ புண்ணியவான். ஈரோடு சன்மார்க்க சங்கத்தில் போன வயிறு நிறைய சாப்பிட்டேன். எத்தனையோ புண்ணியவான்கள் கொடுக்குறாங்கன்னா, எத்தனை புண்ணியவான்கள் கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பாகம் செய்து கொடுக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் பாகம். தர்மசாலை வடலூரில் ஏற்படுத்துகின்ற பொழுது வள்ளலார் எழுதுகிறார், இங்கே தர்மசாலை பலருடைய சகாயத்தினால் நடைபெறுகிறது.
ஆனால் அவர்களுடைய உதவியை செய்து அதில் வருகின்ற ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள். தெளிவாக எழுதி வச்சிருக்கார். பாகம் செய்து கொள்ளுங்கள். யார் யார் தகுதிக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அந்த தகுதிக்கு மாதிரி அங்கே லாபம், பங்குதாரர் மாதிரி. அதில் இன்னொன்று பாருங்கள், வள்ளலார் தெளிவாக சொல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே. அந்த லாபத்தினால என்ன இருக்குது? அதுக்கு பேர் என்ன வச்சார்? ஆன்ம இன்ப லாபம்னு வச்சார். லாபம் இல்லாத வள்ளலார் எந்த வேலையுமே சொல்ல மாட்டார். நமக்கு லாபத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. வியாபாரம் பண்ண லாபம் தானே, கஷ்டப்பட்டா லாபம் தானே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 4 வகையான செயல்பாடுகள் இருக்கிறது. இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. இந்த பாடிக்குள்ளே இருக்குது, செயல்பட்டு இருக்குது. 24 hours செயல்படுது. நீங்கள் தூங்கினா கூட அது தூங்காது. தூங்குதா சார்? தூங்குவனோ என் துறை வருமோ தருணமிதி தூக்கம் வந்தான் வருமோ. இங்கு நான் தனித்திருக்க வேண்டும் ஆதலினால் என்னுடைய தூக்கமெல்லாம் நின்னுடையதாக்கி எங்களற புறத்தே போய் தூங்குகனி தோழின்வார். தூங்கத்தை அடித்து வரட்டினவர் வள்ளுவர். எந்த நேரத்தில் இறைவன் வருவான் என்று தெரியாது, எந்த நேரத்தில் அருளை லோடு பண்ணுவான்னு தெரியாது, எப்போ ஓப்பன் பண்ணுவார்னு தெரியாது. ஆதலால் நான் தனித்திருக்க வேண்டும், இடைவிடாது இறைவனை நான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் வந்தால் என்ன கொடுப்பார்னே தெரியாது. அப்போ நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா என்னவா? விழிப்போடு இருக்கிறவங்ககிட்ட போயிடும். அதனால தான் தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து எனையாண்ட துறையன்னு. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆன்ம இன்ப லாபம் ரொம்ப முக்கியம் சார். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம இன்ப லாபம்னு உலகத்திலேயே வள்ளலார் தான் அது பேரை வைக்கிறார். ஆன்ம லாபம் இருக்கு, ஆன்ம இன்ப லாபம். அதுக்குள்ள 3 வச்சார். ஆன்ம இல்லாமத்துக்குள்ள 3 இருக்கு. அதுக்கு என்ன? இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம். இந்த 3 சேர்ந்து மெர்ஜ் ஆகணும். 3 சேர்ந்து ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டு ஒன்றோட ஒன்று மெர்ஜாகி ஒரே சூழ்நிலை ஃபுல்லாகணும். அதுக்கு பேர் பூரணம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? பூரணம். அந்த பூரணம் எங்கே வருகிறது? இந்த 3 இன்ப லாபங்களும் சேர்ந்து முழுமை பெறுகின்ற பொழுது அதுக்கு பேர் என்ன? முத்தேக சித்தின்னு பேர். அதுக்கு இந்த 3 லாபமும் கிடைச்சா அதுக்கு பேர் என்ன? அது அடைகின்றது முத்தேக சித்தி. 3 தேகங்களும், அந்த 3 தேகம் ஏதாவது படிச்சிருப்பீங்களே. நம்ம தேகம் என்ன தேகம்? அசுத்த போதகாரிய தேகம்னு பேர். இந்த தேகத்துக்கு என்ன பேர்? அசுத்த போதகாரிய தேகத்தை முதல்ல நம்ம ஜீவகாருண்ய வல்லபத்தால் சுத்த போதகாரிய தேகமாக மாற்றுறோம். இது போய் கெமிக்கல் கொடுத்து மாற்றுறது அல்ல, டெஸ்ட் பண்ணி மாற்றுறது அல்ல, இல்லைங்களா? போய் நீங்கள் எங்கெங்கே தவம் இருந்து மாற்றுறது அல்ல. எவ்வளோ அழகான வழி சார்! இந்த அசுத்த பூதகாரிய தேகத்தை சுத்த பூதகாரிய தேகமாக மாற்றுவதற்கு அழகான வழி சொன்னார் வள்ளலார். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்ன சாப்பாடு? அறுவகை உணவு இல்லை, அறுசுவை உணவு. எல்லாருமே அறுசுவை உணவு தானே சாப்பிட்ருக்கோம். ஏன் சார் வாழ்நாள் பூரா ஏன் சார் சாப்பிட்ணும்? அப்படி இப்போ ஆண்டவர் இந்த உடம்புல என்னென்ன மாற்றம் பண்ணுறாரு? இஷ்டத்துக்கு கடித்து 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 இஷ்டத்துக்கும் தின்றீங்கன்னு பல்ல வச்சார். அது குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே அந்த பல்லையும் விட வச்சுட்டார். அப்போயே அது விட்டோமா? மறுபடியும் பல்ல கட்டிக்கிட்டு தின்றோம். வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இளமையினுடைய வேகம் முதுமையாக வருகின்ற பொழுது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக முதுமையை கொடுக்குறாரு. முதுமையை ஏன் கொடுக்குறாருன்னா சிந்திச்சோமா? சிந்திக்கலை. சரி, இதுவும் சிந்திக்கலையேன்னு நோய் கொடுக்குறாரு. நோய் வர்றதுனாலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? தெரியல. நரை வருது, நரைனால நமக்கு வயசாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோமா? தெரியல. இதுக்குதான் வள்ளலார் சொல்றாரு, நரை திரை பிணி மூப்பரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் எனகறி நானிலத்தி நீவீர் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர், 2 குலமும் ஆண்டிட காண்கின்றீர். குறையுறும் குலங்களெல்லாம் புழுக்குலம் என்றறிந்தேன். எல்லாமே புழு புதைச்சா எத்தனை ஒரு மாதம் கழிச்சா என்ன இருக்காங்க? நீ உயர்ந்தவென்ற தாழ்ந்தவர பட்டம் பதவி புகழ்
உலகத்தையே ஆள்றவன்ற எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு தோண்டி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன குளமாக இருக்குது? புழுக்குளம் தான் இருக்குதாங்க, இல்லைங்களா? அந்த தேகத்தை, இந்த புழுக்குளமாக மாறக்கூடிய தேகத்தை, அந்த அசுத்த தேகத்தை சுத்த பூதகாரிய தேகமாக முதல் மாற்றணும்னு. இந்த தேகத்தை மாற்றுவதற்கு வழி சொன்னவர் வள்ளலார் தான், உலகத்தில் யாருமே சொல்லலை. அவன் சுத்த பூதகாரிய தேகம் எப்படி மாறுவான்றால், நம்ம உண்ணக்கூடிய உணவெல்லாம் புழுக்கின்ற உணவு, அறுசுவை உணவு எல்லாமே புழுக்கின்ற உணவுனா என்ன? மலம் வரக்கூடிய உணவு. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் மலம் வரணும், வரலன்னா என்ன ஆகும்? டேஞ்சர்ஸ். கண்ணில் புழை வருது, மூக்கில் சளி வருது, வாயில் எச்ச வருது, காதில் குரம்பு வருது, சிறுநீர் வருது, மலம் வருது, எல்லாம் வருது. இது எங்கேருந்து வருது? உணவு உண்ணக்கூடிய உணவுலேருந்து தான் வருது, தனியாக அது வரல. நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இத்தனை மாற்றங்கள் செய்து அந்த உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு கழிவு பொருளை ஆங்காங்கு தள்ளிவிடுது, இல்லைங்களா? இது வாழ்நாள் பூரா தின்னுட்டு இருக்கிறமே சார், கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் இல்லையா? அதனால தான் வள்ளலாரே, நீ சாப்பிடாத இருந்தாலும் செத்து போயிடுவேன், சாப்பிட்டாலும் செத்து போயிடுவேன். அப்போ உணவை மாற்றுங்கன்னார். நீ சாப்பிடாத விரதம் இருந்தாலும் செத்து போயிடுவீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் செத்து போயிடுவீங்க. அப்போது மாற்று உணவை கொடுக்குறார் வள்ளலார். நீங்கள் புழுக்கின்ற உணவை விட்டு புழுக்காத உணவுக்கு மாறுங்கள்னு. எடுத்தோடனே மாற சொல்லல சார், நீங்கள் அனுபவிச்சுட்டு பார்த்தா மாற்ற சொல்கிறேன். அறுசுவை உணவு தின்னாச்சு, இப்போ எல்லாமே தின்னுட்டீங்களே, ஏதாவது பெண்டிங் இருக்கா? அது இப்போ வந்து டிவியில் வேறு யூடியூப்லாம் போட்டுக்கிட்டே இருக்கான், எப்படி எப்படிலாம் சமையல் பண்ண, என்ன பண்ண, இன்றைக்கி என்னென்னவா காட்டுறான், அத்தனை பார்த்து தின்னுட்டோம். இதை தான் வள்ளலார் சொன்னார், நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்குன்னு. நாத்திகம் சொல்கின்றவர்தம் நாக்கு முடை நாக்கு, நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்குன்னு. ஒன்று அங்கே அடித்தார், கடவுள் இல்லைன்றவன் ஊமையன்னார், பைத்தியக்காரன்றாரு. நாத்திகம் சொல்கின்றவர் முடை நாக்கு, முடை நாக்குன்னா பேசாது, ஊமையம் பேசுகிற மாதிரி அவங்க பேச்சு கேட்காதுங்கடான்றாரு. அவனுக்கு என்ன அறிவு சொன்னாலும் ஏறாது ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்குன்னா என்ன? மலம்ன்றதுக்கு சமான்றார். நாரிய பின்னாக்குன்னா மலம். நீ எவ்வளவு நாக்கு ருசி வந்தாலும் அது என்னவா மாறுது? மலமாக தான் மாறுது. ஆச்சுங்களா? அப்போது நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்கு. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல புண்ணாக்கு சாப்பிடுங்கன்ற. அதனால தான் புழுக்காதவனு ஒரு லிஸ்ட்டை போட்டார் வள்ளலார். எப்போ இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு போடுதான். எடுத்தோடனே விட்டுறான், ஐயோ ஒரு கதிர்வேல் சொன்னார் நாளைக்கே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலான்னு எடுத்துடாதீங்க. அனுபவிச்சுட்டு பாடு விடுங்க. நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்துங்க. சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கெல்லாம் பல மீட்டிங் நான் சொல்லியிருக்கேன். நான்லாம் எவ்வளோ சிகரெட்டு குடிச்சிருப்போன்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்லியிருக்கேன்னா கேள்விப்பட்டீங்களா? எவ்வளோ தண்ணி போட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு நான் மேடையில் சொல்லியிருக்கேன். நான் ட்ரிங்கடு, புரியுதுங்களா? ஃபுல்லாக தண்ணி போடுவேன். ஒருத்தருக்கெல்லாம் குவார்டர் அடித்தாவே மயக்கம் வந்துடும், நான் ஃபுல் அடித்தாலும் மயக்கம் வராது. அந்த அளவுக்கு நான் பர்மிட் ஹோல்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிட் வாங்கி சாப்பிட்டவன். அப்போ இங்கே சரக்கு கிடைக்காது, சிந்தாமணியில் தான் கிடைக்கும். கோயம்புத்தூர் போகணும், இல்லாட்டி சேலம் தான் போகணும், இங்கே ஈரோட்டில் கிடைக்காது. அப்போ ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுவேன். ஏன் இப்போ நான் விட்டுட்டேன் அதை? அது நமக்கு தேவையில்லை என்பது உணர்கின்றபடும் தூக்கி எறிய வேண்டியதானே. வள்ளலாருடைய அருட்பாவை படிச்சிட்ட பிறகு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சது. வெரி சிம்பிள். திருவருட்பா எடுத்து நான் படிக்கின்ற பொழுது ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற அந்த 3 தொகுப்புகளை படிக்கின்ற பொழுது எனக்கு அறிவு வேலை செஞ்சது. அதுக்கு முன்னாடிலாம் அறிவே கிடையாது. அந்த அறிவு வேலை செய்கின்ற பொழுது தான் அது வேற எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஒரே நாள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதெல்லாம் கிடையாது. நல்லா ஒரு நாளைக்கு 10 பேக்கெட் சிகரெட் குடிக்கிறோம் சார். என்னுடைய கஸ்டமர் நவநீதன் சொல்லிட்டு ஈரோட்டுக்கு அவர் தான் ஏஜென்ட்டு. 50 பேக்கெட் ஒரு பண்டல். ஹோல்சேல் நான் கடையில் போய் வாங்க மாட்டேன். அவங்க கஸ்டமர் சொன்னாக்கா பண்டல் அவங்க டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவார். 50 பேக்கெட் ஒரு பண்டல் டிராவில் வச்சுருப்பேன் கடையில். எதுக்கு சொல்ல வரேன் என்றால், விட முடியாதது எதுவுமே கிடையாது.
நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய துணிச்சலும் உண்மையும். உண்மை தெரிஞ்சால் விட்டுருவோம் சார். நீங்கள் உண்மை தெரியாதவர்களையும் தான் தப்பு பண்ணுவீங்க. யாருக்கு உண்மை தெரியுதோ அங்கே கால நேரம் பார்க்க மாட்டீங்க, தூக்கி எறிஞ்சிருவீங்க. அப்படி எரிந்தவன் தான் நான். எதுக்கு சொல்கிறேன்னா, அதே போல தான் உணவை நீங்கள் மாற்றுங்கள் நான் சொல்லலை. அதுக்கு பேர் தான் புழுக்காத உணவு. அது என்னென்ன சொல்கிறாரு? தேன், கல்கண்டு, தாமரை புஷ்பம், அயன் செந்தூரம், இதெல்லாம் சொல்கிறார். 4-5 ஐட்டம். இந்த 5 ஐட்டத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நரைத்திரை பிணி மூப்புலாம் போயிடும். ஏன்னா மலை ஜலம் வராது, எல்லாமே வைப்ரேட் ஆகிடும். சிறுநீர் வராது. உடம்பை மட்டும் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும். அதான் சுத்த உடம்பாக மாற்றுறது. அசுத்த போதகாரிய உடம்பை சுத்த போதகாரிய உடம்பாக மாற்றுவது. புழுக்கின்ற உணவு உண்கின்ற வரையில் சுத்த போதகாரிய உடம்பு அசுத்த போதகாரிய உடம்பாக தான் இருக்கும். சுத்தகாரிய உடம்பு மாறாது. அதற்கு மேலே தான் என்ன தேகம் மாறும்? பிரணவ தேகமாக மாறும். அசுத்தம் சுத்தமாக மாறி சுத்தம் பிரணவ தேகமாக மாறும். பிரணவ தேகம் ஞான தேகமாக மாறும். அப்போ ஞான தேக கதவை திறனாரு. ஞான தேகம் யாருக்கு? இறைவனுக்கு தான். ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் நான் உண்ண வேண்டினேன். ஏகா அநேகா எழிற்பொதிவில் ஞான தேகா கதவை திற. இந்த ஞான தேகம் ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். நீங்கள் போய் இந்த அண்டத்தை உடைச்சிட்டு வெளியே போக வேண்டியதில்லை. நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர், அதாவது இந்த ஜீஜ் பூப்பா மாதிரி நீங்கள் போக போக அது ஓப்பன் ஆகிடும். இந்த உலகத்தை விட்டு வெளியே போவதற்கு ஒரே ஒரு பொருள் அருள் தான். அந்த அருள் கிடைச்சிட்டா உங்கள் சிஸ்டமே மாறிடும். அப்போ அந்த அருள் எங்கே இருக்கிறது? நீங்கள் போய் மளிகை கடையில் வாங்கணுமா, மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கணுமா? எங்கேயுமே கிடையாது சார். இந்த உடம்பு ஆன்மா வருகின்ற பொழுதே அந்த ஒரு சிறு புள்ளிக்குள்ளவே இறைவன் அமுதத்தை ஸ்டோர் பண்ணி தான் அனுப்புகிறார். இதெல்லாம் பெரிய ரகசியங்கள். நீங்கள் போய் கடையில் வாங்கிறதோ முயற்சி பண்ணுறதோ கிடையாது. அது இருக்குது. அதை எடுப்பதற்கு வழி தெரியவில்லை. அதை எடுப்பதற்குண்டான முயற்சி செய்வதில்லை. அதைத்தான் வள்ளலார் சொல்வார், பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு. முன்னாடியே வச்சாச்சது. இறைவன் உங்களை அனுப்பும்போது ஏங்க இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய சென்னைக்கு அனுப்புகிறீங்க, டிக்கெட் போய் அனுப்பிட்டு அங்கேயே சொல்லுங்க, ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? போகிறதுக்கு டிக்கெட்டு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்களா? அதான் ஒரு ஆன்மாவை அவர் அனுப்புகின்ற பொழுது திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஆன்மாவில் ஸ்டோர் பண்ணி தான் அனுப்புகிறார். அதுக்கு பேர் தான் அமுதம், அருள். அதைத்தான் வள்ளலார் சொல்கிறாருங்க, வெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது பெருக என அது திறக்கும் பெருந்திரவு போலும், எட்டும் இரண்டும் தெரியாதே என் கையிலே கொடுத்து எடுக்கதனை முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதீர், அரைகணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவேன் உமான. இது நீ வச்சுட்டு எனக்கு தெரியுது, நான் எடுக்கிறேன், ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. ஏன் நான் தப்பு செஞ்சேன்னா எதுக்கு ஓப்பன் பண்ணாமல் இருக்க? நீ ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஓப்பன் பண்ணா கூட உங்கள்கிட்ட நான் வட்டி போட்டு வாங்கிடுவேன்ற ஆறு வள்ளலார். உடனே ஓப்பன் பண்ணிட்டாரு. பதில் கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் பொருள்னு கூட சொல்லலை. இதைத்தான் வள்ளலார் சொல்றாரு, கடல் கடந்தேன் கரை அடைந்தேன் கண்டு கொண்டேன், கோயில் கதவு திறந்திட பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன், உடல் குளிர்ந்தேன் உளமிழந்தேன் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன், இடதவிக்கும் சித்தியலாம் என்பசம் ஒங்கிடவே இத்தனையும் பெற்றே நான் திருச்சிற்றம்பலமே. அடிச்சார் இல்லையா? அதே நிலையை நமக்கு வரணும். அது மட்டுமா சொன்னாரு, காட்டையெல்லாம் கடந்து நாட்டை அடைந்து கடிநகற்பொன் மதிர்காட்சி கண்குளிர கண்டேன், கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன், கோயில் மேல் வாயிலே குறைகளெல்லாம் தவிர்த்தேன், சேட்டையற்று கருவியெல்லாம் என் வசம் நின்றிடவே இத்தனையும் பெற்றேனா திருச்சிற்றம்பலமே. பாட்டையெல்லாம் பாடுகின்றேன் பலந்தரும் என் உலந்தனிலே கலந்து நிறைந்தருளே. எப்படி நீ என் உடம்புல கலந்து நிறைந்து என்னை ஒளி உடம்பாக மாற்று. உன உடம்பே ஒளி உடம்பாக ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே சொன்னாரா? உன்னுடம் எனக்கு பொறிந்திடம் பொருட்டாய் என்னுடன் கலந்த எந்த நீ அன்பே. அகவல்ல சொல்றாரு, தினம் படிக்கிறீங்களே.
அப்போ இந்த உடம்பு எப்படி அசுத்த போதகாரிய தேகத்தை அழியாத பொன்னுடமா மாற்றுவதற்குண்டான வழியை சொன்னவர் வள்ளலார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முயற்சி பண்ணுறோம், முடியல. யாருமே குற்றவாளிகள் இல்லை சார், தயவுசெய்து கோச்சுக்காரு. குற்றவாளிகள் நம்ம யாருமே கிடையாது. நமக்கு வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளி. இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். எல்லா மீட்டிங்கிலும் என் மேலே எக்கச்சக்கமான பேருக்கு எகைன்ஸ் உண்டு. நமக்கு வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளிகள், நாம் எல்லாம் நல்லவர்கள். ஏன்னா நமக்கு யார் யார் எப்படி வழிகாட்டணும் அந்த வழியில் போயிட்டுருக்கோம், தடமாறி போயிட்டோம். இப்போ வள்ளலார் வந்து நேர் வழியை காட்டார். வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியவர் வள்ளலார். வழி இது துறை இது நீ செய்யும் முறை இதுன்னு சொன்னார். படிக்கிறீங்கள? அப்போ இந்த உலகத்தில் தவறான வழியை காட்டியதால் தான் நாம் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முறையான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழியை காட்டிய வள்ளலார் இடத்தில் தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க இப்போ. ஆனால் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க சார். ஐயோ இந்த பிறவியில் மரணவிழா பெருவாழ்வு கிடைக்குமே கிடைக்காதோ என்ற ஏக்கத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அஜாக்கிரதையினால் அறியாமையினால் மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் வள்ளலார் மீண்டும் நமக்கு மனித பிறப்பி கொடுப்பார் என்பது சத்தியம். யாருக்கு? சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு மட்டும்தான். நல்லா புரிஞ்சுங்க. மற்றவர்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய அறியாமை. ஏன்னா நம்ம பல வழியில் வந்து தான் இப்போ வந்திருக்கோம். நேரடியாக வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, சூழ்நிலைகள் அமையல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தான் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோம் பாரு. இப்போ டெய்லர்லாம் வந்து உட்காந்துருக்காரு, நம்ம டெய்லர்லாம் இப்படிலாம் இருந்தார். என்னுடைய நண்பர் தான். நாங்கள்லாம் ஒரு செட்டு அந்த காலத்தில் எல்லாத்துலையும் இல்லை, அதில் அந்த அளவுக்கு நம்ம பழக்கம் இல்லை, நல்ல நண்பர். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இத்தனை டெய்லர்கள்லாம் நேரம் இருக்கும்போது ஒரு உள்ள நுழைஞ்சிட்டார். என்னை கூட சொன்ன வீட்டில் நான். அப்போது இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த எல்லைக்கோட்டுக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள். உங்களை யாரும் வள்ளலார் விடவே மாட்டார். வர்றதுக்கு தான் எதிர்பார்த்து உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களை விடவே மாட்டார். எவ்வித தந்திரத்திலாவது நம்ம வாய்க்கொள்வார். ஆமாம், அது அழகாக சொல்லுவார். உங்களை என்னென்ன தந்திரம் பண்ணியாவது உங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவர் இறைவன் வளைஞ்சு கொடுத்து ஏதாவது ஒரு வீட்டில் கொண்டு வந்துடுவார். ஆமாம் சார், பல உண்மைகளை நான் அனுபவிச்சேன். நான் சன்மார்க்கத்துக்கு வந்து தவறு செய்வதற்கெல்லாம் போயிருக்கேன். விடலையே வள்ளலார், ஆண்டவர் விடலையே. புரியுதுங்களா? இது உண்மை. அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா அவருடைய பொறுப்பாயிடுது. எல்லைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். யாருடைய கண்ட்ரோல் இப்போ? அதனால தான் வள்ளலார் நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன்னார். வேறு யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கல. பொறுப்பு ஒப்படைச்சிருந்தா அவன் எப்படியே போய்ப்பான்னு அவன் விட்டுருவான். நம்ம வந்துட்டோம் உள்ள. இன்னைக்கு வந்து நம்மளை ஒரு இமையளவு கூட நம்ம விட மாட்டார். விடுவாரா? நான் அதனால தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். நான் தான் இப்போ அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஒரு பெரிய சபை கூடுறாங்கன்னு வச்சுங்க. இந்தியாவில் ஒரு பெரிய சபை கூடுது. வள்ளலார் ஒரு சபை ஏற்படுத்துகிறார். அந்த சபையில் வந்து சன்மாரிகளை பூரா லைனில் நில்லுங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு கோடிக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் லைனில் தான் நிற்க முடியும். எல்லாம் கூட்டமாக போக முடியுமா? நீங்கள் கோடிக்கணக்கு இருந்தாலும் நீங்கள் பாப்பா லைனாக வாங்கன்னா இப்படி பண்ணணும், லைனில் நிற்க வைக்கணும். அப்போ அந்த லைனில் நிற்க வச்சாலும் முதலாளாக யார் இருக்கணும்? நான் தான் இருப்பேன்னு சொல்லுவேன். நம்பர் 1, அந்த கூட்டத்தில் முன்னாடி நிற்கிற யாராக இருக்கணும்னா ஈரோடு கதிர்வேலாக இருப்பான் என்ற இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னை விட நீங்கள் மீறி வரலாமே. ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவிற்கு விடாப்பிடியாக பிடிக்கணும். படமாட்டேன், இனி துயரம் படமாட்டேன், பயப்படவும் மாட்டேன், உன் பதத்துணையை பிடித்தேன், விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், விட்டிடவும் மாட்டேன். எங்கன்னா கூட எனக்கு எல்லாம் வெளியே போகணும், நீங்கள் லீவ் போட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ மதியானம் போனேன்ல, பேரம்பேத்தில் வந்திருக்காங்க கனடாவிலேருந்து. வாக்குறுதி கொடுத்தாச்சு, உயிரே போனாலும் சன்மார்க்க சங்கத்துக்கு போய் தான் தீர்வேன். என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சன்மார்க்க சங்கத்துக்கு போகாதீங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. நான் முடிவு எடுத்துட்டுனாக்கா யாருமே எனக்கு கண்ட்ரோல் கிடையாது.
புரியுதுங்களா? நான் வரலன்னு சாக்கு போக்கலான்னு சொல்ல மாட்டேன். உறுதி கொடுத்துட்டுனா முன்னாடி வந்து நிற்பேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இருப்பேன், லேட்டாக கூட வரமாட்டேன். அது என்னுடைய பழக்கன்னே இல்லை சின்ன வயசுலேருந்து. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பூரணமான நம்பிக்கை யார் மேலே? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேலே. ஆனால் நீங்களும் அந்த நம்பிக்கை வைங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது, இது அருள் சம்பந்தமான விஷயம், இது பொக்கிஷம். அதனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முயற்சி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது சார். சன்மார்க்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஒழுக்கம்தான் பேசிக். இதுக்கு பேசிக் என்ன? ஒழுக்கம்தான். வள்ளலார் தான் சொன்னார். ஜீவகாருண்யம் மட்டும் சொல்ல, ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்துக்குள்ளதான் 4 இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கன்ற ஒழுக்கத்தில் உள்ள 4 பகுதி இருக்கு. இந்த 4 பகுதியை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிவதற்குண்டான சூழ்நிலைகள் நம்ம உருவாக்கணும். நேராச்சில் ஆச்சா, எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், சொல், செயல் எல்லாமே இந்த பிறவி போனால் மறுபடியும் இந்த பிறவி கிடைக்கிறது என்பது அரிது இல்லை, உறுதியே இல்லை. இதில் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ண. அதனால தான் ஐயா சொல்லுவார், விரைந்து விரைந்து அடைந்திடுமேன் மேதினி இங்கே மெய்மை உரைக்கின்றே வேறு நினையாதி. திரைந்து திரைந்து உளுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் வரம் பெறலாமே. கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி எங்க நினைக்கணுமா? கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்த. நீ வெளியில போய் பாருங்கன்னு சொன்னாரா? எங்க பார்க்க சொன்னார் கடவுளை? நம்ம எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அதுக்கு வந்து மாத்துங்க சார். அதுமா சொன்னாரு. ஞானசரிகள் எல்லாரும் படிக்கிறீங்களா? சொல்றாரு, குறித்து உரைக்கணும். எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றாரு பாருங்க நம்மளுக்கு. குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோடுமர குரங்காலே நாடுகின்ற உலகி வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதி. குறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதி. அப்ப எங்க போகணும்? செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சென்றிடுமே. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய அற்புதம். இப்போ அவங்கெல்லாம் பாரு எப்படி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப காலமாக சன்மார்க்கத்தில் வீரநடை போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா? சும்மா மற்றவங்க மாதிரி வந்து போகிறவங்க அல்ல, ரெகுலர். அப்பா காலத்துலேருந்து சின்ன குழந்தை, சின்ன பிள்ளைங்களா இருந்து இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாத்துல சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கெல்லாம் பழக்கம். இன்றைக்கி சன்மார்க்கத்தில் இந்த அளவுக்கு அவங்க அனுபவசாலிகளாக இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் குடும்பம், சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், அஜாக்கிரதையினால மரணம் வரலாம். அதற்காக பயந்துடாதீங்க, சலிப்படையாதுங்க. இந்த மரணம் போனாலும் பரவாயில்ல, நீ மரணம் வரையா வா, நான் அடுத்த பிறகுல பார்த்துக்கிறேன். இதுலேருந்து கண்டினியூ பண்ணணும். அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே கொண்டு போகணும் நீங்கள். ஏன்னா அந்த கண்டினியூட்டி தான் நம்மளை உயர்த்தும். பிரேக் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? பிரேக்குன்றது வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். தொடர்ச்சின்னு பேர் தமிழில். அந்த தொடர்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த தொடர் தான் நம்மளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு செல்லும். அதனால தான் வள்ளலாறு விடமாட்டேன்னாரு, ஏமாந்து விடமாட்டேன்றார். கொஞ்சம் கூட நான் ஏமாற மாட்டேன்றார். அந்த வார்த்தைகளை பாருங்களேன். விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், விட்டிடவும் மாட்டேன். ஏன்னா இந்த பிறவி எனக்கு சாதாரணமாக கிடைத்தது அல்ல என்பதை நான் உணர்ந்து விட்டேன். அது உணர்றவர்களையும் பயம் இருக்கு சார். இந்த பிறவி என்பது சாதாரணமாக கிடைச்சது அல்ல. மனித தேகம் எவ்வளவு கோடி பிறவிகள் புண்ணியம் செஞ்சிருந்தால் இதெல்லாம் ப்ரமோஷன் பர்த்னு பேருது. மனித தேகத்துக்கு என்ன ப்ரமோஷன் பர்த் அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தம்? உயர்ந்த பிறப்பு. அதனால தான் தமிழில் வள்ளலாறு உயர்ந்த அறிவுள்ள மனித தேகம் பெற்ற அன்பர்களேன்வார். அப்போ உயர்ந்த அறிவு கிடைத்த இந்த மனித தேகத்தை நாம் அழித்து விடலாமா? அதுதான் சொல்லுவார். நம்ம முதல் உடம்பு வந்த வழியும் உயிர் வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அது போய் அதை திங்க் பண்ணுறதே இல்லை. நான் அதிகமாக 24 மணி நேரமும் தூங்காமல் அதை நோண்டிக்கிட்டே இருப்பேன்.
நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம், என்ன பிறவி எடுத்தோம், என்ன பண்ணுவோம், ஏன் ஆண்டவர் அனுப்புகிறாரு, அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு வந்து எல்லாம் திருவிளையாடல்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்போ விளையாட்டுக்காக தான் ஆண்டவரை நம்மெல்லாம் அனுப்புனார். அப்போ திருவிளையாடல் புறம் அண்ணவே வேறு வச்சுருக்காங்க. உண்மை தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பேர் திருவிளையாடல் புராணம்னு வச்சுட்டாங்க. வள்ளலாருக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து இதுதான் வேலை அவருக்கு. அது எவ்வளோ பெரிய ரகசியங்களை, எவ்வளோ பெரிய உண்மைகளை ஆண்டவர் எடுத்து நம்ம பெற வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த பர்த்தை நம்ம கொடுக்கல, இந்த உலகத்துக்கு விளையாட்டுத்தனமாக அனுப்பலை. அதை தான் வள்ளலார் சொல்லுவார், உடம்புரு வகை அறியீர், உயிர் வகை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தி, மடமுகு பேய் மனத்தாலே மயங்குகின்றி மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுவினோ புண்ணியம் சார்வீர். உடம்பு வந்த வழியை தெரிஞ்சாதான் நீங்கள் எப்படி ரிட்டர்ன் ஆகணும்னு தெரியும். உயிர் வந்த வழி தெரிஞ்சாதான் மறுபடியும் அந்த உயிரை எப்படி ஆன்மாவோட சேர்க்கின்ற வழி தெரியும். உடம்பு வழி வந்து தெரியல, உயிர் வந்த வழியும் தெரியல, ஆன்மா வந்த வழியும் தெரியல, ஆன்மா அனுப்புன ஆண்டவர் யாருன்னு தெரியல, அருளை எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சால் தானே சார் நம்ம என்ன பண்ணுறோம், வந்தால் ஏதோ சேவை செய்கிறோம், வரமா ஒரு மாதத்துக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு, அதுக்குண்டான நன்கொடை கொடுக்குறோம், செய்கிறோம், சாப்பாடு போடுறோம், அது அடிப்படை உண்மை, அது அடிப்படை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம விசாரம் பண்ணணும். அதுக்கு தான் வள்ளலார் விசாரன்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன, சத் விசாரன்னு பேர். அப்போ நாம் திங்க் பண்ணணும். வள்ளலார் அழகாக சொல்லுவார், நம்ம உடம்புல எத்தனை துவாரம் இருக்கு, 9 இருக்கு இல்லையா. 9 துவாரம் நீங்கள் கேட்டால் போட்டு அனுப்புனார் ஆண்டவர். கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, சிறுநீர் குழாய் இருக்குது, மலை குழாயெல்லாம் இருக்குல்ல, 9 துவாரம் டோட்டலாக. அது அழகாக சொல்லுவார், 9 துவாரம் போட்ட ஆண்டவருக்கு காதில் கடுக்கும் போனால் ஒரு ஓட்டை போட்டிருக்க மாட்டாரா? மூக்கில் மூக்குத்தி குத்துனவர் தெரிஞ்ச ஒரு மூக்கில் ஒரு ஓட்டை போட்டிருக்க மாட்டாரா? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் ஓட்டை போட்டு வச்சுட்டோம், சேர்த்து போட்டு வச்சுட்டோம். இதை வள்ளலார் தெளிவாக எழுதுறாரு. ஆண்டவருக்கு 9 துவாரம் போட்டு அனுப்பின அந்த ஆண்டவருக்கு இன்னும் 2 துவாரம் 3 துவாரம் வேணும்னா அந்த துவாரத்தை போட்டிருக்க மாட்டாரா? இப்படிலாம் சிந்திங்கன்றார். இப்போ நம்ம கிண்டல் செய்யறதுக்கு அவர் சொல்லலை. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள எத்தனை துவாரங்கள் இருக்குது. இது ஒரு துவாரம் அடைச்சுட்டா என்ன ஆகும்? ஒரு கண்டு போயிட்டா எவ்வளோ பிரச்சனை. ஒன்றும் இல்லை சார், வாய் மூடிட்டா என்ன ஆகும்? உலகத்திலேயே இந்த உடம்புக்கு உள்ள அனுப்புகிற ஒரே ஒரு துவாரம் வாய் தான் சார். வேற எந்த துவாரத்துக்கும் உள்ள அனுப்ப முடியாது. காதில் ஏதாவது உள்ள அனுப்ப முடியுமா? கண்ணில் அனுப்ப முடியுமா? எதுலையும் அனுப்ப முடியாது, வாயில் தான் அனுப்ப முடியும். அதுதான் உடம்புக்குள்ளே போகிற துவாரம் இல்லைங்களா. வாய்க்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்கா இல்லையா கடவுள். பேசுறதும் வாய், துன்றதும் வாய், எல்லாமே ஓவர் லோட் ஆகிட்டாலும் வாந்தி வர்றதும் வாய் தான், வேற வழியே கிடையாது. அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும் நம்ம. இப்போ நம்ம ஏன் அந்த விசாரம் பண்ண சொல்கிறாருன்னா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களும் இயக்கங்களும் எப்படி பின்னப்பட்டது. ஒன்றோட நீ பாரு, கையை தூக்குது, வளையுது, கை பாரு, இந்த கைக்கு எவ்வளோ வேலை கொடுத்து, இந்த நரம்பு எப்படி ஆடுது, நகம் கொடுத்துருக்காரு, தூக்கிறதுக்கு பாரு எவ்வளோ என்ன வசதி சார். நினச்சி பார்த்தோமா நம்ம இந்த உடம்பை. நம்ம தானாக நடந்து போகிறோம், தானாக வரோம், கொடுக்குறோம், வாங்குகிறோம், சாப்பிட்றோம், பேசுகிறோம். அற்புதம் இல்லையா? மனித பிறப்பு என்பது ஒரு அற்புதமான பிறப்பு. நம்ம சிந்திக்கிறதே கிடையாது இல்லையா. ஒரு சின்ன ஒரு கிள்ளிட்டா எவ்வளோ வலிக்குது, உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ அந்த உடம்பு எவ்வளோ பக்குவமாக அழகாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அந்த கருவறையில் குண்டாபால் அழகாக மெல்ட் பண்ணி அழகாக கொண்டு அனுப்புகிறாருல. அது என்னைக்காவது அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? குழந்தை பிறந்தோடனே உடனே என்ன பண்ணுவோம், சொந்த பத்தெல்லாம் கூட்டி பேர் வைப்போம், காது குத்துவோம், மொட்டடிப்போம், 3 வேளையும் எல்லாம் மூக்க பிடிக்க என்னென்ன தின்னடிப்போம். இப்போ ஒரு குழந்தை வளர்ச்சினால், அதனால தான் சொல்லுவாங்க குழந்தை வளர்ப்பு யாருக்கிட்ட இருக்கு, தாய் தந்தைகிட்ட இருக்கு. தாய் தந்தை வளர்ப்பு யாருக்கிட்ட இருக்கு? அப்படியே முன்னாடியே போங்க. ஒரு 5000 ஆண்டுகளாக நம்மை கெடுத்து விட்டார்கள். இன்னைக்கு நேத்தல்ல நம்ம கடலை
நம்ம திடீர்னு ஒரு சாப்பாடு சாப்பிடல, இதுக்கு முன்னாடி எல்லாம் பழக்கத்தில் தான் வருது. பழக்கம் இல்லாத எந்த செயலும் கிடையாது இல்லைங்களா? இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே, இன்னைக்கு நேற்றல்ல, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணேனி அழிதல் அழகலவே. அவ என்ன பண்ணோம்? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் ஒருத்தர் தான். நீ இன்னொருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா யூ ஆர் அன்ஃபிட். சரிங்களா? என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரா? ஒருத்தர் அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது, கூவுகின்றேன் உமையே. ஏன் கூப்பிடுறான் நம்மள? நான் பார்த்துட்டேன்யா, கடவுளை பார்த்துட்டேன். அதுக்கு பேர் தான் வள்ளலார் என்ன வச்சார் அந்த கடவுளுக்கு? இயற்கை உண்மை வடிவினர். அதுக்கப்புறம் தான் பேர் வைக்கிறார். அவருக்கு பேர் என்ன? இயற்கை உண்மை வடிவினர், இயற்கை விளக்க வடிவினர், இயற்கை இன்ப வடிவர்னு பேர் வைக்கிறார். உருவம் அல்லங்க, இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இயற்கை உண்மை என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இயற்கை விளக்கம் என்பது அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய அருள். இயற்கை இன்பம் என்பது அது அனுபவிப்பினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இந்த மூன்றும் ஒன்றோட ஒன்று இணைந்தது தான் அருட்பெருஞ்சோதி. அதனால தான் சொல்லுவார், இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றோர் இறப்பில்லார், பிறப்பில்லார், ஏதும் திரிவில்லார், கலங்கமில்லார், வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி விளங்குகின்ற திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டி. ஒரே தெய்வம்தான். இந்த ஒரு தெய்வம்தான் பல வடிவங்களாக சமய மதங்கள் நமக்கு வைத்திருக்கிறது. ஒன்றென்ற காணும் உணர்ச்சி என்று வருமோ கேட்கிறாரு. நீங்களெல்லாம் ஒரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய நிலை, அனுபவிக்கக்கூடிய நிலை, உணரக்கூடிய நிலை என்று வருமோ? மனிதர்களை மாற்றிவிட்டார்களே. அதனால்தான் வள்ளலார் சொன்னாரு, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில் வீண்கழிக்கின்றார், எய்வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர் என பெள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே. இறைவா, உன்னுடைய முழுமையான உருவத்தை காட்டிவிட்டாய். உன்னிடத்திலிருந்து அருளை நான் பெற்றுவிட்டேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆன்ம நேய உடன்பிறப்புகளாகிய அத்தனை ஆன்மாக்களும் உண்மை அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கொடுத்த அந்த உண்மையையும் அந்த உண்மை விளக்கத்தையும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இறைவன இடத்தில் நமக்காக வேண்டவர் வள்ளலார். அழகா சொல்றால, பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய், நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு மட்டும் போதாது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆன்மநேய உடன்பிறப்புகளுக்கும் எனக்கு கொடுத்த மாதிரி கொடுன்னு கேட்டார். அதனால தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழனா அந்த உயிரை அழிக்கலாமா? அதை தான் வள்ளலார் பிடிச்சார். இல்லாட்டி நேரம் உயிரை அழிக்கலான்னு மற்ற மதங்கள் சொல்லியது போல் வள்ளலார் சொல்லியிருந்தா இன்னைக்கு உலகம் பூரா இங்கே இடம் தாங்காது. காலையில் கூட பாப்பா கேட்டுச்சு, உறுப்பினர்களால் சேருகின்ற பொழுது சன்மார்க்கத்தினுடைய பேசிக் என்ன? காலையில் 3 பேர் உறுப்பினர் இருந்துக்கு கேட்டாங்க, நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போது புலால் மருத்துவர் தான் அங்கே அங்கீகரிக்கப்பட்டவர்கள். சன்மார்க்கத்துக்குள்ள நுழையன்னா என்ன வேணும்? அதுதான் டிகிரி. இந்த உள்ள வருவதற்கு டிகிரி கொல்லாமை,
புலால் உண்ணாமை. இந்த 2 தான் தகுதி. இந்த 2 தகுதி பெற்றவர்கள் இங்கே உள்ள தாராளமாக வரலாம். கடவுள்லாம் அப்புறம், நீங்கள் 1 கடவுள் 2 கடவுள்லாம் கூட அது அப்புறம் வந்து உள்ளே வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? முதல் பேசிக்கு இதான். நீங்கள் உள்ளே நுழைவதற்கு லைசன்ஸ் இதான். அதை கூட என்ன சொல்கிறாரு, அவங்க வந்தால் கூட அவங்கள திட்டாதீங்கன்றார். உயிர்கொலையும் புலப்புச்சிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புறவினத்தார். ஏன்னா 2 பெரியவே பிரிக்கிற, ஜாதியெல்லாம் கூட பிரிக்கல வள்ளலார். அகவினத்தார் புறவினத்தார். அகவினத்தார் யாரு? புலால் உண்ணாதவர்கள். புறவினத்தார் யாரு? புலால் உண்பவர்கள். இதான் ஜாதி அவர் சொன்னது. ஜாதியெல்லாம் வள்ளலார் வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு கூட சொல்லலை. என்ன எல்லாமே. இன்னொரு உண்மை தெரியுமா, நம்ம எல்லாமே பெண்கள் தான் சார். ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்லன்னு ஒரு வள்ளலார் பல பாடல்கள். நம்ம எல்லாருமே ஒரு உயிரை உற்பத்தி ஆக்குவதற்காக ஆண் பெண் என்ற உருவங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதே தவிர எல்லா ஆன்மாக்களுமே பெண் தன்மை உடையது. எல்லா ஆன்மாக்களுமே பெண் தன்மை உடையது தான். ஆனால் அதனால தான் பெண்ணு யாரை காதலிக்கணும்? ஆண் தானே காதலிக்கணும். அப்போ யானை ஆறுங்க? கடவுள் தான் ஆண்பலை ஆனாதான். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், காதல் கைமீறி போகுகின்றது, என்னால் தனித்திருக்க முடியாதுன்னு. இறைவனை காதலிக்கிறாராம். காதலிக்கின்ற பொழுது என்னால் அப்படி இருக்க முடியல, என் உள்ளம் உயிரெல்லாம் நடுங்குது. காதல் கைமீறி போகின்றது, என்னால் தடுக்க முடியாது. நீ உடனே வா, என்னை அணைந்து கொள், என்னை நெருங்கிக் கொள், என்னுடன் கலந்து கொள்ளுன்னு அனுபவமாலை போற. அதான் 6ஆம் தேதி அனுபவமாலை பாடல் முழுசுமே 100க்கும் மேற்பட்ட பாடல். இறைவனும் ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைவது தான். சரிங்களா? அதனால தான் ஐயா சொல்லுவார், அருளாளர் வருகின்ற தருணம் இது, 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக, தெருளாய பசு நெய்யே விடுக, மற்ற நெய்யில் திருவேணிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் மருளேன் அங்கு அவர் வேணி விளக்கம் அது, என் கடந்த மதி கதி செங்கனல் கூடிற்றெனினும் சாலாவே. அது விளக்கம் சொல்கிறாரு. நீ போய் அருளாளர் வாடான்னு சொல்லி நீ விளக்கெல்லாம் கோடிக்கணக்கில் ஏற்றி சொல்கிற, எதுக்குன்னு கேட்பாங்களாம். அவர் தான் அருளாளர் இல்லையா? அவர் வரும்போது நீங்கள் பசு நெய்யை விட்டு கணக்கு இது விளக்க சொல்கிறது. அதுக்கு சொல்கிறாரு, அவர் வெளிச்சத்துக்காகல்ல மங்களமாக ஏற்றுதலாம் கண்டாய். ஒரு மங்களத்திற்கு இருட்டில் வரக்கூடாது. அதனால தான் நம்மலாம் இருட்டில் படுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, யாருமே இருட்டில் படுக்காதீங்க சார். இருட்டில் வெளிச்சத்தோடு ஒவ்வொரு நைட்டில் படுக்கும்போது கூட பெட்டில் போட்டுக்கணும். இருட்டு, ஆமாம் 0 வாட்ஸ் போட்டுங்க. அதுக்காக டியூப் லைட்டை போட்டு படுக்கிறது இல்லை ஆச்சுங்களா. இருட்டறை இருட்டில் மட்டும் படுக்காதீங்க. ஏன்னா இருட்டில் என்ன வரும்? பூதக்காற்று வீசும். அதுக்கு பேர் என்ன? கரெக்டு, பூதன்னு பேர் வச்சுட்டாங்க. அங்கே பூதக்காற்று வரும். இருட்டில் தான் பூதக்காற்று உள்ள வரும், வெளிச்சத்தில் அமுதக்காற்று உள்ள வரும். தத்துவம் எல்லாமே உண்மை. எதுக்கு சும்மா விளையாட்டுக்கு சொல்ல வெளிச்சம் இருட்டுன்னு. அதனால தான் விளக்கத்தை சொல்கிறாரு. அதனால் யாராக இருந்தாலும் இரவில் ஒரு சின்ன பெட் லைட்டில் தான் படுக்கணும். இரவில் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறீங்க, கண்ணு மூடிட்டோம், அப்போ உங்களை பாதுகாக்கிறது அந்த வெளிச்சம் தான். அதான் ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டம் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்கும். அதுக்கு பேர் அமுத காற்று வரக்கூடிய நேரம். அதனால தான் வள்ளலார் சொல்வார், ஒவ்வொரு ஜீவராசிகளும் காலையில் 4 to 6 எழுந்துட்டுணும். என்ன பண்ணோம்? 4 to 6 எழுந்துட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு நீடிக்கும். ஏன்னா அமுதக்காற்று பூலோகத்தை நோக்கி வருவதற்கு தான் அந்த அமுதக்காற்று 4 to 6. அங்கே தான் அமுதக்காற்று. அது வெளியே எங்கே இருக்கும்? இந்த அண்டத்துக்கு மேலே இருக்கும். இரவு பூரா மேலே போயிடும். ஆனால் காலையில் நேரத்தோடு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்காக அந்த காற்று அமுதக்காற்று பூமியை நோக்கி வரும். அதனால தான் தாவரங்கள்லாம் பாரு, பகல் பூரா தண்ணி இல்லாத வறண்டு போயிருந்தால் கூட நீங்கள் காலையில் போய் பாருங்கள், எல்லா தாவரங்களும் மலர்ச்சியாக இருக்கும். அப்புறம் சூரியன் வந்த உடனே வணங்கி போயிடும். ஆனால் அந்த மலர்ச்சியாக இருக்கிறது காரணம் என்ன? அமுதக்காற்று பூமி நோக்கி வரக்கூடியது. அந்த நேரத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும்.
எவ்வளோ அழகாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் எழுந்துட்டு உட்காந்துருங்க சார். நீங்கள் படிங்க, படிக்காத போங்க, ஒரு தீபத்தை எழுதி வச்சு கூட ஏதாவது ஒன்று ஒரு மகாமந்திரத்தை கூட சொல்லிட்டு உட்காந்துருக்க, ஆயுசு நீடிக்கும். ஏன்னா விஷக்காற்று தான் உடம்பை அழிப்பது. இந்த உடம்புல 4 விதமான காற்று இருக்குது. விஷக்காற்று, பூதக்காற்று, உஷ்ணக்காற்று, அமுதக்காற்று. 4 விதமான காற்று இந்த பூலோகத்தில் இருக்குது. நம்ம தினமும் சுவாசிப்பது விஷக்காற்று, பூதக்காற்று. அந்த சுவாசிக்கிற காற்று தான் உள்ளே போய் சுத்தம் பண்ணி வெளியே அனுப்புது. இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்கள் சுவாசிக்கிற காற்று எங்கே போகுதுன்னா தெரியுமா? தெரியாது. இப்போ மூக்கில் 2 சுவாசிக்கிறீங்களா, நேராக என்ன பண்ணோம், இங்கே போகிறது 2 போய் இங்கே போய் கத்திரிக்கோள் மாதிரி கிராஸ் ஆகிடும். இந்த கிராஸ் ஆகிட்டு ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாவை சுற்றி தான் உள்ளே போகும். அங்கே சூடு ஏற்றிக்கிட்டு தான் உள்ளே போகும் காற்று. நீங்கள் டைரெக்டாக சுவாசிக்கிற காற்று நேரடியாக உள்ளே போகாது. நேரடியாக உள்ளே போனால் செத்து போயிடுவீங்க. ஆன்மாவை இது பக்கம் வலது காற்று, இடது பக்கமாக இடது காற்று வலது பக்கமாக ஒரு சுற்றி உள்ளே போய் இந்த உடம்புக்கு தேவையான பிராணவாயு எடுத்துக்கொண்டு கரிமல வாயு வெளியே தள்ளுது. அதான் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது உள்ளே போவது இந்த பிராணனை வந்து பிராணனா என்ன, உயிரை காப்பாற்றுவதற்கு வேண்டிய காற்றை அதை எடுத்துக்கிட்டு அசுத்த காற்றை வெளியே தள்ளிவிடும். இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இது டெய்லி நடக்குது. ஆனால் காலையில் நீங்கள் எழுந்துட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிராணவாயு அதிகமாக தேவைப்படும். பிராணவாயு அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்கும். விஷம் வந்து கொஞ்சமாக போய் அது கொஞ்சமாக வெளியே வந்துடும். நீங்கள் அதிகமாக போய் அதுக்கு சிரமத்தை கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் மரணம். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் சொல்கிறார் வள்ளலார். வள்ளலார் சொன்னாத வழிமுறைகளே கிடையாது சார். எல்லாத்துக்கும் வழிமுறை சொல்லியிருக்காரு. காற்று எப்படி சுவாசிக்கணும், எப்படி படுக்கணும், நீங்கள் இடது பக்கமாக படுக்கணுமா, வலது பக்கமாக படுக்கணுமா, ஒரு பெண்ணான போகம் செய்வதற்கு எப்படி செய்யணும், எல்லாம் எழுதியிருக்காரு. ஆண் குழந்தை எப்போ பிறக்கும், பெண் குழந்தை எப்படி பிறக்கும், கருமுட்டை எப்படி எப்படிலாம் உள்ளே போகுது, ஆணினில் 3 பெண்ணினில் 4 அன்னுர வகுத்து அருட்பெருஞ்சோதி. ஆகவில் படிக்கிறீங்களா? இதில் 3 விதமான அணுக்கள், அதில் 4 விதமான அணுக்கள், டோட்டல் 7 விதமான அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தால்தான் கருத்தரிக்கும். அதான் வாழணு, திரவணு, குருவணு, லகுவணு, பரமானு, விபுவணு, அணு. 7 விதமான அணுக்கள் தான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்குது. வள்ளலாருக்கு இவங்களுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வள்ளலார் கண்டுபிடிச்சிட்டார். அந்த 7 விதமான அணுக்கள் தான் ஒரு உருவத்தை உருவாக்குவதற்கு, ஒரு உயிரை உருவாக்குவதற்கு, உடம்பை பின்னப்படுவதற்கு தேவையான அணுக்கள். நம்ம உடம்புல இருக்கிறது பூரா அணுக்கள் தான். அந்த அணுக்களுடைய கூட்டு சேர்க்கை தான் இந்த உடம்பு. அதனால தான் எழுதுவார் வள்ளலார், பெண்ணினில் 4 ஆணினில் 3 அன்னுர வகுத்து அருட்பெருஞ்சோதி. அப்போ ஆணுகிட்ட 3 விதமான அணுக்கள், பெண்ணுகிட்ட 4 விதமான அணுக்கள். இந்த 7 அணுக்கள் ஒன்றோடொன்று இணைந்தால்தான் கருத்தரிக்கும், இல்லாட்டி தெரிக்காது. இதுக்கு தான் நீ கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும், விஷயம் தெரியாமல். ஆனால் வள்ளலார்கிட்ட வந்து சித்தி விழாக திருமாலியில் வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் வள்ளலார்கிட்ட அழுது புலம்பி கொஞ்சம் நேரம் அப்படியே பண்ணிங்க தியானம் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அடுத்த மாதத்தில் லட்டு மாதிரி குறைந்து பிறக்கும். வெரி சிம்பிள். உங்களுடைய அந்த உணர்வுகளை எல்லாமே மாற்றிடுவார். அணுக்களை பூரா சேஞ்ச் பண்ணுவார். சும்மா இது மாயாஜால வேலை கிடையாது, அணுக்கள் சம்பந்தமான வேலை. இது சத்தியம் சார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ மற்றவங்கள மாதிரி மாயாஜால வேலையெல்லாம் அங்கே கிடையாது. உடம்பில் உள்ள அணுக்களை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குது? இறைவன்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நாங்கள்லாம் நிறைய இடத்துக்கு யாராவது ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், நேராக சித்தி விழாவுக்கு போங்க, போய் அங்கே உட்காந்துங்க, யாரும் பேச்சும் கேட்காதீங்க. போய் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்கள் மனசில் என்னென்ன இருக்குதோ அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்மாவில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் யாரை நினச்சி செய்கிறீங்களோ அந்த அணுக்கள் அங்கே பாஸ் ஆகிடும். அணுவில் அமைந்த பேரொழின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் சொல்லுவார், எங்குமோ விளங்கும் சிற்றபை இடத்தே இது அது என உரைப்பதரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமது அறுத்தி அங்கையர் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதியன் அரசே. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அணுக்கள் நீங்கள் கேட்ட உடனே இங்கே வரணும். அதுக்கு என்ன தேவை? பேசிக் ஒழுக்கம்.
இதுக்கு எல்லாமே சுத்தமாக கடைசியில் வந்து நினைக்கிறா ஒழுக்கம் தான் சார், வேற ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். நீங்கள் ஒழுக்கத்தில் நின்று பாருங்க, எல்லாமே கைகூடும். வள்ளுவர் என்ன சொன்னார்? ஆனால் விளக்கம் சொன்னாரா? ஒழுக்கம் உயிரை விட மேலானது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழிங்க, எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாத வார்த்தைகளே கிடையாது. அதான் நான் பல இடத்துல சொல்லுவேன், திருக்குறளுக்கு விளக்கம் வேணும் என்றால் திருவருட்பாவில் தான் பார்க்கணும், வேற எங்கே போய் பார்த்தாலும் கிடைக்காது. அப்போ இங்கே வந்து ஒழுக்கத்துக்கு பிரித்தார் வள்ளலார். ஒழுக்கம் தாண்டா இது, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களை 8 மணி ஆயிடுச்சு சார். அதனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக நிதானமாகவும் கேட்டுட்டீங்க. அச்சோ 1:39 நேரம் போன தெரியல. அதனால் ஏன்னா எவ்வளோ பெரிய உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நீங்களெல்லாம் நம்மெல்லாம் குழந்தைங்க சார், அவர் விட மாட்டார். நம்மளையெல்லாம் கட்டி அணைத்து அன்றாக கொண்டு கூட்டி போவார். அதனால தான் நான் காலையிலே சொன்னேன், சன்மார்க்க சங்கத்தில் சில சர்ச்சைகள் வந்தாலும் கூட அதை வந்து நம்ம பெருசுப்படுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் நம்மவராக்கி கொள்ளணும். பேதமற்ற நிலையை உருவாக்கி கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இருந்தால் நான் வரேன். 24ஆம் தேதி மாத பூசை இருக்குது இல்லையா? எப்போ வருது? வியாழக்கிழமை. நான் அநேகமாக இருந்தால் வந்துடுறேன். ஆனால் வடலூருக்கு போயிட்டு வியாழன் வெள்ளி வியாழம் பூசை வருதா? வெள்ளிக்கிழமை வந்துடுவேன். 23 போயிட்டு 24 முடிச்சுட்டு 24ஆம் தேதி வந்துடுவேன். அடுத்த வாரம் இருந்தால் நான் உடனே ஃபோன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுறேன். தொடர்ச்சியாக நம்ம சந்திப்போம், பேசுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நிதானமாக ரொம்ப உள்ளார்ந்த உணர்வோடு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியுது. அதான் நேரம் போனதே தெரியல. ஏன்னா ஒரு முகம் சோர்வடைஞ்சாலும் நான் நிறுத்திடுவேன். ஆமாம், என்னுடைய பழக்கம் தான். காட்டுத்தனமாக நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் எப்பவுமே. அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, நம்ம இஷ்டத்துக்கு உடலாலாம் கிடையாது. ஒரு முகத்தையும் பார்ப்பேன். அந்த முகம் ஊன்றி கவனிக்கிறார்களா, அவர்களுக்கு இந்த பேச்சு தேவைப்படுதா அப்படின்னு நினச்சி பார்த்து பேசிகிட்டு இருந்தால் நேரம் போனது எனக்கே தெரியல. அதனால் உங்களுக்கு ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார். இவ்வளவு நேரம் அமைதியாக உறுதியாக செவிமடித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் இனிமேல் இதுக்கு நேற்றொல்லி அப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.